நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீயா நானா பவர் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். எல்லாருக்குமே அசை போடுவதற்கு ரொம்ப அழகான ஒரு காலகட்டம் அப்படின்னு அவங்களுடைய காலேஜ் டேஸ் தான். சந்தோஷமாக இருந்தது, கிளாஸை பங்க் பண்ணது, சினிமாவுக்கு போனது, கேர்ள் ஃப்ரெண்டோட ஊர் சுற்றினது, வீட்டுக்கு தெரியாமல் டூருக்கு போனதுன்னு நிறைய விஷயம், இதுக்கிடையில் கொஞ்சம் படித்தது, இப்படின்னு நிறைய விஷயங்கள் அசை போட்டு பார்ப்பதற்கு ஆனந்தமான விஷயம். அது எந்த பருவமாக இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி அதுவும் ஆர்ட்ஸ் காலேஜில் இந்த சந்தோஷத்திற்கும் கொண்டாட்டத்திற்கும் கேலி செய்வதற்கும் ஒருத்தர் கால ஒருத்தர் வாடுறதுக்குமான வாய்ப்புகள், வாத்தியாரை ஒம்புறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. இந்த கொண்டாட்டங்கள், கேலிகள், கூத்துக்கள், பஸ்ஸில் பாட்டு பாடுறது இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லாரும் ஓரளவு ரசிக்கிறாங்க. அப்படின்னாலும் அது ஒரு கட்டத்தை தாண்டுகிற போது, ஒரு வரம்பை தாண்டி போகிற போது பொதுமக்களின் முகம் சுளிக்க வைக்கக்கூடியதாகவோ அல்லது அவர்களை பாதிக்கப்பட வைக்கக்கூடியதாகவோ இருக்கிறது. பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு, வெளியிலிருந்து இருக்கிறவர்கள் ஏன் இப்படி இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு, இவர்கள் எல்லாம் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தொடர்ந்து ஒரு பொதுவான பார்வையில் பார்க்கக்கூடிய அளவுக்கு சில நேரங்களில் நிலைமைகள் ஏற்படுகிறது. ஸோ இந்த செக்மெண்ட்டை நம்ம எடுத்து பேசுறதுக்கான ரீசன் என்னென்னா, இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்கிறது, ஏன் இவர்கள் மீது ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இவர்களால் வைக்கப்படுகிறது, இதை தாண்டி ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவனுடைய மனநிலை என்னவாக இருக்குது, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளீடுகள் என்ன, சைக்கலாஜிக்கலாக இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க ஈடுபடுறதுக்கு என்ன காரணம், இப்படி பல பரிமாணங்கள் இதை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்திலிருந்து தான் இந்த ஷோ தன்னுடைய அடிப்படையை துவங்குகிறது. இந்த பக்கம் இருக்கவங்களாம் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட், இந்த பக்கம் இருக்கவங்களாம் பொதுமக்கள் மற்றும் ஆசிரியர்கள், யூனிவர்சிட்டிஸில் அல்லது காலேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இப்படி பல செக்மெண்ட்லேருந்து இருக்காங்க. அண்ட் மற்றதுக்கெலாம் அப்புறம் வரும். ஃபர்ஸ்ட் திங் உங்கள்கிட்ட நான் கேட்க நினைக்கிறேன், இந்த ரூட்டு தலைனா என்ன? ரூட்டு தலைன்றது வந்து எங்கள் ரூட்டு, இப்போ நான் சைதி 23C ரூட்டு. சரி, ரூட்டு தலை நான். அதாவது நீங்களும் ரூட்டு தலை? ஆமாம். என் ரூட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அடையாறு, சைதாப்பேட்டை, மேடவாக்கம், ஓயமாறு, ஈசிஆர், பழவந்தாங்கல், மடிப்பாக்கம், இங்கே இருக்கிற வர ஸ்டூடெண்ட்டு ஒரு 100 பேர் இருப்பாங்க. அவங்கள வந்து வழி நடத்திட்டு போகிற ஒரு தலைவன் நான். வழி நடத்துறதுன்னா இவங்க 80 பேருக்கும் நம்ம தான் ஒரு பாடி கார்டு மாதிரி. ஓகே, அதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கான ஒரு பாடி கார்டு மாதிரி, அவங்களுக்கு பிரச்சனை அவங்கள்ட்ட தான் சொல்லுவாங்க. பட் இந்த ரூட்டு தலை எப்படி தேர்வு செய்கிறாங்க? ஏன்னா ஒரு 100 பேர் 200 பேர் ஒரு ரூட்டில் ஃபஸ்ட்டு நாங்கள் அவங்க ஜாயின் பண்ணதுமே சூஸ் பண்ணுவோம், எங்கெங்கே வரீங்கன்ட்டு. நான் எங்கள் போகிற ரூட்டில் இப்போ எந்த காலேஜுன்னு கேட்போம். நந்தனமாச்சா, ஃபஸ்ட் இயராப்பா, இது போல் ரூட்டுன்னு ஒன்று இருக்குது, இந்த ரூட்டில் வந்தால் உனக்கு பாதுகாப்பு மாதிரி, மற்ற காலேஜ் பசங்க வந்து உங்களுக்கு அடிதடியோ வேறு மாதிரி தொந்தரவு கொடுக்கலாம், இது ரூட்டுக்கு வந்தால் இந்த பிரச்சனைலாம் இருக்காது, அதனால் ரூட்டுக்கு வந்து தான் ஆகணுன்ற மாதிரி வருவாங்க. எங்களுக்கு வேற கோயடெல்லாம் இல்லை, என்டர்டைன்மெண்ட்டே இல்லை. ரூட்டுக்கு வந்தால் ஃப்ரைடே ஆனால் வெளியில் கூப்பிட்டு போவோம். வேறு யாராவது ரூட்டு தலை பற்றி சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு ரூட்டு தலைன்னு ஒருத்தர் இருந்திருப்பார். இப்போ என் காலேஜ் வந்து பச்சைபாஸ் காலேஜ் 15B ரூட்டு. நான் எனக்கு முன்னாடி இந்த சீனியர் எல்லாரையும் வச்சு இவனை ரூட்டு தலையா போடலாமா, உங்களுக்கு ஆட்சேபம் இல்லை, இவன் எல்லாத்துலேயும் சண்டை பண்ணுவான், இவன் எல்லாத்துலேயும் இது பண்ணுவான் அப்படின்ட்டு ஒருத்தனை நிற்க வைப்பார். அவங்க எல்லாரும் ஓகே சொன்னால் அவர் அன்னிலேருந்து ரூட்டு தலை. ஒருத்தர் கூட நிற்க வைப்பார், அவர் வந்து ரூட்டு மெயின்டெனன்ஸ்னு ஒருத்தர். 2 பேர், ஒருத்தர் ரூட் மெயின்டெனன்ஸ் ஒருத்தர். ஆமா, இப்போ நடுவில் அவங்களுக்கு ஏதாவது போலீஸ் பிரச்சனையோ எந்த பிரச்சனையோ ஆச்சுன்னா ரூட்டு தலை தான் இது எல்லாத்தையும் எடுத்து பண்ணுவார். எல்லாருக்கும் ரூட்டு தலைன்ற ஒருத்தர் தான் எடுப்பார். அவர் எத்தனை சொன்னவர், சீனியரும் அவர் பேச்சை நாங்கள் கேட்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் மட்டும் இல்லாமல் சீனியர்ஸும் அவர் பேச்சை கேட்போம். ரூட்டு தலைன்ற ஒரு பேச்சை நாங்கள் கேட்போம். சென்னையில் ஃபேமஸ் ரூட்டு தலை யார்? சென்னையில் பச்சைபாஸ் காலேஜ் 15Bல இருக்கார், குமாரன் அவர் பேர் ரூட்டு தலை. ரூட்டு தலைனா மெயினாக எவ்வளோ அதிகமாக கேஸ் வாங்குறாங்களோ அவங்க தான் ரூட்டு தலையாக மெயின்டைன் பண்ணுவாங்க. எவ்வளோ கேஸ் வாங்குறாங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே ரூட்டுக்காக சண்டை போடுறாங்க. ஓகே, அவங்களுக்காக சண்டை போடல, ரூட்டுக்காக ஒரு 10 பேருக்காக சண்டை போடுறாங்க. அதனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பிடிச்சாங்கன்னா அவங்கள தான் பிடிப்பாங்க. ஸோ அப்போ அவர் மேலே தான் நிறைய கேஸு பிரச்சனை எல்லாத்தையும் அவர் தான் ஹேண்டில் பண்ணணும். ஆமாம், கண்டிப்பாக அவர் தான் ஹேண்டில் பண்ணணும். அதனால தான் அவர் ரூட்டு தலை. ரூட்டு தலை இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ ரூட்டு தலைன்னா பெரிய கெத்தாக இருப்பார். அவர் வந்து என்ன எது மாதிரி இருக்கணும்னா, அவருக்கு எதனா ஒரு பிரச்சனைனா அவருக்கு பின்னாடி பெரிய ஆள் இருக்காங்க, இதுக்காக இவர் மேலே எதனா ஒரு பிரச்சனைனா அவனை எப்படி வெளியே ஏற்றுனாருன்னு பார்த்தா பின்னாடி ஒரு ஆள் இருப்பாங்க, கண்டிப்பாக அவன் அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடும். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ரூட்டு தலை யாரு? ராஜு. எந்த ஏரியா? திருத்தணி ரூட்டு தலை. ஆர்ட்ஸ் காலேஜில் இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான ஹாப்பியான விஷயங்கள்லாம் நடக்கும்? ஃபர்ஸ்ட் இயர் பசங்க வந்து டான்ஸ் ஆட விடுவாங்க, ரூட் அடிப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக பஸ்ஸில் தாளம் அடிப்பாங்க, அது வந்து ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். காலையில் நம்ம சாப்பிட்டு வரலன்னா அது ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும். அது கேட்கவே ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு ரூட் அடின்னு ஒன்று இருக்குது சார். அந்த ரூட் அடியை அடிச்சுட்டு இப்போ எங்கள் ரூட்டில் பார்த்தீங்கன்னா ரூட் அடின்னு ஒன்று இருக்குது. என்னது? எங்களுக்கு ஒரு தாளம்,
உங்களுக்கு என்ன ரூட் அடி எதுல தட்டி காட்ட முடியுமா எனக்கு? வேற ஏரியா ரூட் அடி? வேற என்ன ரூட் அடி இருக்கு? ஒரு ஒரு ரூட்டுக்கு ஒரு பாட்டு இருக்கு. பாட்டு பாட்டுனா சினிமா பாட்டு பாடுவீங்களா இல்ல? சினிமா பாட்டு காலேஜுக்கு மிக்ஸ் பண்ணி வரும், மற்ற காலேஜ் மீன் பண்ணி அந்த டாமினேட் பண்ணி வரும். எங்களை கெத்தா சொல்ற மாதிரி வரும். 1-1-2 கியூஎம்சி மண்டு எத்திராஜ் கறி வண்டு 2-2-4 நந்தனமாச்சு வாளு யார ஒன்னா போய் கேளு அட 4-4-8 SIT தலையில் தட்டுடா அட 4-4-8 SIT தலையில் தட்டுடா சி போல ரூட்டு எது நந்தனம் போல காலேஜ் எது ஹே சி ரூட் இருக்கு கானா பாட்டு இருக்கு வா. ஓகே, வேற என்ன இது மாதிரி வேற என்ன ரூட் பாட்டு இருக்கு? வேற என்ன ரூட் பாட்டு? எங்க ரூட்ல ஒரு பாட்டு இருக்கு. திருவள்ளூர்ல இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் வருவோம். நாங்க ட்ரெயின்ல வரும்போது லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னா அரக்கோணத்துல இருந்து ஒரு பாட்டு பாடுவோம். ஆசைப்பட்டு காதலிச்சேன் அரக்கோணம் பொண்ணு நான் பாசம் வச்சு காதலிச்சேன் மோசூர்ல நின்னு திருளங்காடு ஸ்டேஷன்ல தேடி தேடி பார்த்தேன்டா மன ஒரு வந்ததுமே மனசு மாத்தி போனாடா செஞ்சி ஸ்டேஷன்ல தேடி தேடி பார்த்தேன்டா கடம்பத்தூர் வந்ததுமே வாரி விட்டா காலடா எழுந்து பார்த்தண்டா அடுத்தது ஏகாட்டூருடா திருவள்ளூர் வந்ததுமே திரும்பி வந்த வீட்டுக்கு தான் நண்பா ஏன் நண்பா நண்பா நீ காதலைத்தான் செய்யாதடா பொண்ணை நம்பி நீயும் தான் போகாதடா உன்னை பார்த்து சிரிச்சிடுவா பல்ல காட்டி அவ ஆளை மாத்தி காதலிப்பா ஆசை காட்டி அடுத்த வருஷம் புட்லூர்ல புனித வள்ளியை பார்த்தேன் நான் செவ்வாப்பேட்டை வந்ததுமே செவ்வந்தி பூ கொடுத்தேன் வேப்பம்பட்டு ஸ்டேஷனில் வேதவள்ளி சொன்னாடா தின்னனூர் வந்ததுமே திரும்பி கூட பார்க்கல பட்டாராம் ஸ்டேஷனில் பார்த்து பார்த்து நின்னேண்டா இந்து காலேஜில் இதயத்தை நான் தந்தேன்டா ஆவடி ஸ்டேஷனில் ஆசைப்பட்டு தொட்டேன்டா அண்ணனூர் வந்ததுமே ஆளை காட்டி போனாடா திருமுல் வாயில்றா அடுத்தது அம்பத்தூருடா அம்பத்தூர் வந்ததுமே ஆளை காட்டி அடிக்க வச்சா நண்பா என் நண்பா நண்பா நீ காதலைத்தான் செய்யாதடா பொண்ணை நம்பி நீயும் தான் போகாதடா பட்டதெல்லாம் போதும்னு பாட்டு பாடுறேன் இப்போ பட்ட படிப்பு படிக்கத்தான் நானும் போகிறேன் அவன் நினைப்புல தினமும் இறங்கி கொரட்டை குளிக்கிறேன் இப்போ வில்லிவாக்கம் போலீஸ்கிட்ட மாட்டி தவிக்கிறேன். இந்த பக்கம் யாராவது பொண்ணுகிட்ட கொடுங்க இவங்ககிட்ட கொடுங்க. இந்த பாட்டை அவர் பாடும்போது உங்க மனசுல என்ன பட்டுச்சு? அந்த பாட்டு கேட்டு ஒரு ஜாலி இருந்தது எனக்கு. ஒரு சில பொண்ணுங்க இருக்காங்க அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ அது சரின்னு பட்டது எனக்கு. சார் காலையில் ட்ரெயின் ஏறின உடனே மனசு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்ட உடனே ரொம்ப ஃப்ரீ ஆகிடும். நாங்கள் மனசு ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீ ஆகிடும். நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். என் காலேஜ் பாட்டு என் காலேஜை பெருமையை பற்றி பாடுற மாதிரி 1 2 3 4 5 6 7 7 மலை 7 போட்டா மொத்தம் 14 பிரசிடென்சி காலேஜில் நாங்கள் ரொம்ப வாழ் டவுட் இருந்தால் பிரின்சிபால் பொண்ணை போய் கேளு எம்மா வா ஏண்டி எம்மா வா ஏண்டி என் அருமையான அக்கா பொண்ணு வா 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 பாடுறது தங்கம் நான் பிரசிடென்சி சிங்கம் அருமையாக சிந்து பாடி வா. வேற பச்சா 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 பாசுடா நாங்க பச்சை பச்சையா பேசும் பாய்சுடா என்ன மிஞ்சா எவனும் இங்கில்ல அந்த குயின் மேரிஸுக்கு நான் தான் செல்ல பிள்ளை நந்தனம் என்ன கண்டா உள்ளுக்குள்ள நடுங்கும் பிரசிடென்சி பட்டாலே பிரசிடென்சி ஒதுங்கும் பச்சை பீர் அடிச்சா போதை வரும், பிராந்தி அடிச்சா கிக்கு வரும் நாங்க அடிச்சாக்கா ரத்தம் வரும் தனியாலா சிகரம் தொட்ட நந்தனத்தை ஓட விட்டேன் தலையும் நான் தானே தளபதி நான் தான் வாழ்த்தி பாரு வாழ்க்கை செழிக்கும் என்ன வணங்கி பாரு மோச்சம் கிடைக்கும் பச்சை பச்சை பாசா நியூ காலேஜா ஆச்சு கிட்ட மோதாதீங்கோ ஆச்சு கிட்ட மோதினாக்கா மூஞ்சி மொகர எகிரிடுங்கோ சொடா பாட்டிலு கையில சைக்கிள் செயின் பையில தொட்டா வரான் பாருடா பச்சா பாசு
டான் டான் டான். ஏ வாடா வாடா நந்தனம் காலு கீழே குந்தனம் மெய்யாலுமே நீயும் ஆளும் இல்ல டான் 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 டான். வெட்டு குத்து கத்தி கம்பு புடிச்ச பாருடா நாங்க கட்டு ஆடி கணக்கு பாடம் கத்துக்கிட்டேன்டா வருஷத்துல எல்லா நாளும் கட்டு ஆடுவோம் நாங்க சண்டைன்னு வந்தா போதும் பொருளை போடுவோம் 4 3 7டா பச்சா பாசி வாழுடா அவனை நீ முறைச்சாக்கா டார் டார் டார். ஓகே, இந்த ரூட்டு தலைக்கு எடுத்து ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னாலே அதுக்கு ஒரு சந்தோஷமும் அதுக்கான வாழ்க்கை முறையும் வேறு. அதில் ஒரு ஜாலி, ஹாப்பினஸ், கல்ச்சுரல்ஸு, ஒரு கூத்து நிறையா இருக்கும். ஆர்ட்ஸ் காலேஜில் இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான ஹாப்பியான விஷயங்கள்லாம் நடக்கும்? நீ சொன்னீங்க இந்த ரூட்டு கல்ச்சுரல்ஸ் இதை தவிர என்ன சந்தோஷம் தான் நீங்கள் கேட்க வரீங்க. நீங்கள் அதாவது ஒர்க் லோட் கம்மி, அது ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ இன்ஜினியரிங் எடுத்தேன், லேபுக்கு போ, ட்ரெஸ்ஸை மாற்ற, அது பண்ணி இது பண்ணு சொல்கிறாங்க. ஒர்க் லோட் ரொம்ப கம்மி, ஹவர்ஸ் கம்மி. +2 படிக்கிற வரைக்கும் காலையில் 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போனோன்னா சாயங்காலம் 5 மணிக்கு வரும். ஆனால் காலேஜில் அப்படி கிடையாது. காலையில் எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம். அது ஒரு பெரிய சந்தோஷம் தான் எங்களுக்கு. எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம். அது ரொம்ப சந்தோஷம் அது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் இருக்காது. ஒரு 12th வரைக்கும் போட்டு டாமினேட் பண்ணி வச்சு இத்தனை மணிக்கு உள்ளே வந்தாகணும், டைம் கீப் அப் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் காலேஜில் அப்படி கிடையாது. சொல்லுங்க தம்பி, ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறதுக்கு சந்தோஷம் என்ன? எல்லா காலேஜிலும் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸோட நின்று பேச முடியாது. மற்ற இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கேர்ள்ஸ்குள்ள நல்லா நின்று பேசலாம், எப்போ வேணால் பேசலாம், கேர்ள்ஸ் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இன்ட்ராக்ட் ஃப்ரீயாக பேசலாம். ஏன்னா +2 வரைக்கும் பசங்க மட்டும்தான் படிச்சிருப்பாங்க. அப்போ காலேஜ் வந்து புதுசாக இருக்கும். ஒரு பொண்ணு அவங்ககிட்ட பேசுறதுனா அவனுக்கு ஒரு புதுசாக இருக்கும், எல்லா பொண்ணுகளும் பேசுறது. ஓகே, கேர்ள்ஸோட கொஞ்சம் ஃப்ரீயாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். வேற என்ன ஹாப்பினஸ்? அங்கே வந்து ஃப்ரீடம் கிடைக்கும் சார். நம்ம வந்து மற்ற இடத்தெல்லாம் விட ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து இண்டிவிஜுவாலிட்டிக்கு ஒரு இது கிடைக்கும். ஒரு மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஃப்ரேம் வச்சு அவங்க அதுக்குள்ளே அடக்க பார்ப்பாங்க. அங்கே வந்து அப்படி கிடையாது. அதனால தான் ஒரு சின்ன ஒரு பொழுதுபோக்கில் கூட அவங்களோட லைஃப் கேரியர் அமைச்சிக்கிற மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து வந்திருக்காங்க நிறையா பேர். ஸோ அதுதான் மெயின் விஷயமே. அதில் யதார்த்தமாக போகும் வாழ்க்கை, எந்த ஒரு லட்சியம் இந்த மாதிரிலாம். ஆனால் அந்த யதார்த்தத்திலேயே தங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிறவங்க தான் ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து நிறையா பேர் வந்திருக்காங்க. காலேஜில் ப்ரொஃபஸர்கிட்ட வந்து படிப்பை தாண்டி அரசியல், பொருளாதாரம், என்ன டே டு லைஃப் எனக்கு எதை பற்றி வேணால் பேசலாம். அதை பற்றி ஒப்பீனியன் ஈஸியாக கிடைக்குங்க. ஓகே, சிலபஸ் தாண்டி பேசலாம். எஸ், ஒரு ஆசிரியர் மாணவரோட உறவு வந்து மற்ற கல்லூரிகளை பார்க்குறத விட ஒரு கலை கல்லூரியில் வந்து ரொம்ப நெருங்கியதாக இருக்கும். லைக் ஒரு பொதுவாக இங்கே ஒரு MCC போகிறோன்னா அங்கே வந்து கிளாஸுக்குள்ளே சாரு ஸ்டூடெண்ட்டுன்னு இருப்பாங்க. கிளாஸ்க்கு வெளியில் போயிட்ட பிறகு சார் பாக்கெட்லேருந்து சிகரெட் எடுத்து குடிக்கலாம் பையன். ஸோ அந்த லெவலுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். சிகரெட்டுன்னு நான் வந்து அது கெட்ட பழக்கம் அப்படின்லாம் சொல்ல, ஒரு அந்தளவு ஒரு நெருக்கம் இருக்கும் சார். மற்ற இடத்துல நீங்கள் அதை பார்க்க முடியாது. ஓகே, ஸ்டாஃப்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, லெக்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ். ஓகே, வேற காலேஜ்னா ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட் இயர் பசங்க எல்லாம் போகிறாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் எடுத்துமே ரோட்டில் போய் உட்காருனா அவங்களாம் ஒரு பெரிய விஷயமா தெரியும். இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணோன்னே இப்போ போய் ரோட்டில் உட்காரனா அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். பஸ் முன்னாடி பஸ் நித்ரா அப்படின்றது ஒரு ஹீரோஷிப் கிடைக்கும். ஒரு ஹீரோஷிப் 10 பேர் பார்ப்பாங்க. 10 பேர் பார்க்கும்போதே போங்கடா எல்லாம் போங்கடா ஸ்ட்ரைக் இன்னைக்கு இல்லை நீ எல்லாம் போங்க பஸ் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும். அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு மாப் சைக்காலஜி இருக்கும். ஓகே, வேற ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறதுக்கு சந்தோஷம் என்ன ஸ்பெஷாலிட்டி? இப்போ நான் வந்து இந்த மாதிரி ரூட்டு தலைகள்லாம் கிடையாது. சிம்பிளாக நான் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜுக்குள்ளே போகும்போது ஐ எம் அன் ஆர்டினரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. போகும்போதே என் கூட இருக்கிற பசங்களாம் இல்லை, ஏய் என்னடா மச்சி தயிர் சாதம் மாதிரி இருக்க, கொஞ்சம் மூஞ்சிலாம் கொஞ்சம் மாற்றிக்கோ, ஆர்ட்ஸுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது. ஏன்னா இன்ஜினியர் மாதிரி பழம் மாதிரி ஷேவ்லாம் பண்ணின்னு டக்கின்லாம் பண்ணின்னு, ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட்லாம் டக்கின்லாம் பண்ணின்னு பெல்ட்லாம் போட்டுன்னு ஃபஸ்ட் டே என்டர்ட் மை காலேஜ். எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க, ஓ இவர் MA இங்கிலீஷ் பண்ணுறேன், ஒரு ப்ரொஃபஸர் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்புறம் தான் எங்கள் பசங்க என்னை கூப்பிட்டு கிட்ட வாங்க வா ஒரு நிமிஷம் வா எங்கே நீ பேசி பார்க்கும்போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரினர்ஸ் பேசுவாங்களே அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பேசின்னு இருந்தேன். அப்புறம் தான் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா நீ என்ன பெரிய பீட்ரு, நீ என்ன இப்படி பேசுனீங்கிற, இங்கிலீஷ் தான் ஆனால் இங்கிலீஷ் பேசக்கூடாது, புரியுதா? அதான் ஃபஸ்ட்டு ரூலே எங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பையனை வந்த உடனே அவனை வந்து மாற்றுறாங்க ஆர்ட்ஸ் காலேஜில். இப்போ எப்படி மாற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்த உடனே அந்த பையனுக்கு வந்து ஒரு அப்பியரன்ஸ், மேன்லி அப்பியரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நீ ஒரு MA படிக்கிறனா எப்படி இருக்கணும், சும்மா ஃபேண்ட் ஷர்ட்லாம் போட்டுனா அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு பட்டன் ஒன்று லைட்டாக எடுத்து விட்டுக்கணும், இந்த ஃப்ரெண்ட்ஸ் பேட் ஒன்று அழகாக ஒன்று வச்சுக்கணும், மீசை முளைக்கணும்னாலும் அட்லீஸ்ட் கீழே அது வளரதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே காட்டுவாங்க. நம்ம இப்படிலாம் போனால் ஒரு அளவு கெத்தாக இருக்க போல இருக்குது. தயிர் சாதம்னு சொல்லி அமைக்க வைக்காமல் நம்மளும் ஒரு சாம்பார் சாதம் ஒரு மிக்ஸ்டு ரைஸ் ஆக்கிடுறாங்க. ஸோ கூட இருக்கிற ஒரு 10 பேர் நம்மளை வந்து ஒரு ஆளாக்கி பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. அது வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் தான் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடிடாஸ், லூயிஸ் ஃபிலிப்பி அந்த மாதிரி பிராண்டட் போகும்போது நம்மளுக்கு ஒரு அசிங்கம் வந்துடும். என்னடா ஐயோ பிராண்டடாக போடுறானே. எங்கள் பசங்கள்லாம் அதை மாற்றிட்டானுங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி ட்ரெண்டாக எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதெல்லாம் இல்லைடா, நம்மளுக்கு கீஞ்சு போன பேண்ட் இருந்தாலும் அதான் கீஞ்சு போனது ஸ்டைலே. அங்கே
ஸோ நம்மளுக்கு தைரியம் வந்துடும், கான்ஃபிடன்ஸ் வந்துடும். சொசைட்டி சொல்கிற மாதிரி, சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு தைரியம் வந்துடும். எது வந்தாலும் இறங்கிடு. காலேஜ் லைஃப்குள்ளே போகும்போது ஒரு நம்மளாம் இதில் ஒரு மெம்பரா அப்படின்னு ஆகும்போது, ஆமாம் நீ ஒரு ஆள் தான் அப்படின்னு ஒரு ஆளாக்கி பார்த்து அழகு பார்த்தாங்க எங்கள் பசங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். ஆர்ட்ஸ் காலேஜ் பற்றி இன்றைக்கு பொதுமக்கள் எப்படிப்பட்ட மனநிலையை வைத்திருக்கிறார்கள். இது ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டேட் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஒரு ஆர்ட்ஸ் காலேஜுக்குள்ளே என்ன நடக்கும் அல்லது ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போகிற வழியில் என்ன நடக்கும்னு அந்த உலகத்திற்குள்ளே போய் அப்படியே விஷுவலைஸ் பண்ணி இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ ரூட்டு தலை தாண்டி அதுக்கடுத்து இந்த காலேஜில் படிக்கிறப்ப என்னென்ன சுவாரஸ்யம் இருக்கும், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு மியூசிக் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அந்த ரூட்டுக்குன்னு. லெட் மீ கம் டு திஸ் சைட் நவ். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் கல்லூரி மாணவர்கள் மீது உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? இன்றைக்கி இருக்க ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மீது உங்களுடைய பொது அபிப்பிராயம் என்ன? நானும் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் படித்தேன். இது நான் படிக்கும்போது நான் இன்சிடென்ட் ஒன்று சொல்கிறேன். நான் இப்போ நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்கூல் பொண்ணுன்னு பஸ்ஸில் வந்துட்டு இருந்துச்சு. நாங்களாம் பாட்டு பாடிட்டு ரூட் அடிச்சுட்டு ரெகுலராக இவங்க சொல்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தோம். ஒரு 2 ஸ்டாப்பிங் வரைக்கும் அந்த பொண்ணு அமைதியாக நின்றுட்டே இருந்தது. அந்த பொண்ணோட ஸ்டாப்பிங் வந்தோடனே கீழே இறங்கிட்டு அதை ஒருத்த கால் ஷூவை கழட்டி ஜன்னல்லையே டமால் தூக்கி அடிச்சுட்டு பஸ்குள்ளே விழுந்துச்சு. ஷூ ஒரு கால் ஷூவோடு நடந்து போச்சு. அப்போ பப்ளிக்லாம் எவ்வளோ பேர் என்னென்னமோ திட்டினாங்க. அப்போல்லாம் எனக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரில. இப்போது நான் வேலைக்கு போயிட்டு நான் காலேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது அதே மாதிரி பப்ளிக் பேசும்போது, ஓ இது மாதிரி தான் நம்மளையும் பேசியிருப்பாங்களே அப்படின்றது ஒரு நம்மளுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வருது. வேறு என்ன ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்களை பார்த்தாவே நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, அவங்க ரவுடி பசங்க, அரட்டை அடிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒதுங்கி தான் போவோம். எங்களை பற்றி இப்போது இருக்கிற ஒப்பீனியன் எங்களுக்கு அப்படி தான். அவங்கள பார்த்தாலே ஒரு பயம் வரும். இவங்கன்னா இப்படி தான், இவங்க வந்து ஒரு கேங்ஸ்டர். என்ன பயம் கேங்ஸ்டர்னு வருது? ஆமா, அவங்கள பார்த்தாலே அந்த ரவுடி, இந்த சினிமாலெல்லாம் வராங்கல்ல ரவுடி, அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும். அவங்கள பார்த்தாலே ஐயோ இவங்க வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்க தான், இவங்க கிட்ட நம்ம பேசக்கூடாது, விலகி போகணும், அந்த மாதிரி தான் தோணும். பயம் இருக்கும். இந்த பையனை கொடுங்க, கீழே கொடுங்க. எல்லாம் கை தட்டினீங்களே, ஒரு கேங்ஸ்டர் பயம் வரும்னு சொன்னோன்னே கை தட்டுறீங்களே. எங்களையே பார்த்து ஒரு ஆள் பயப்படுறாங்களே அப்படின்ற அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சார். நானும் ஒரு பெரிய ஆள் சொசைட்டியில். எது கை தட்டுறீங்க சார்? எப்பவுமே மிரட்டலாக இருக்கணும் சார், அதுதான் சார் கெத்து. ஐ மீன் அப்படி இருக்கணும், ஆனால் பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. அப்போ வந்து அந்த கெத்து இருக்கு. நம்மளை பார்த்து 4 பேர் பயப்படுறாங்கிறப்போ ஒரு கெத்து ஜோரத்திலே வந்து மிரட்டணும், அவ்வளோதான். கை வைக்கக்கூடாது. தப்பு. எங்களை பார்த்தாலும் ஒரு 4 பேர் பயப்படுறாங்கன்னு போது எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு. ஓகே, வேற என்ன ஒப்பீனியன்? பப்ளிக்குக்கோ அவங்க ஃபேமிலிக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கு என்ன நடந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு எண்ணம் அவர்கள்ட்ட இருக்குது. என்ன நடக்கும்ங்கிறத அவங்க சிந்திக்கிறது இல்லை. ஓகே, பின்விளைவுகள் பற்றி கவலைப்படாமல் அவங்க பின்விளைவுகளை யாருமே கவலைப்படுவதில்லை பற்றி. ஓகே வரும்போது பார்த்து கொள்ளலாம்ன்ற எண்ணத்தோடு இருக்கிறாங்க. வேற என்ன ஒப்பீனியன்? அவங்களோட பிரச்சனை, சந்தோஷம், கெத்து, கோபம், இதெல்லாம் பப்ளிக்கில் காட்டுறது தான் பிரச்சனை. அவங்க சந்தோஷத்துக்கு பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருக்குது. வேற என்ன அவர்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இவங்க பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படிக்க வந்த வேலையை விட்டுட்டு இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆடுறது, பாடுறது, கேளிக்கையில் ஈடுபடுறது இவங்களுக்கு சரியாக படுது. ஆசிய பேரண்ட்டுக்கு வந்து அது வந்து சரியாக படாது. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி இவங்களை படிக்க அனுப்புகிறாங்க. அதை அவங்க மறந்துட்டு எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து கேலி, கிண்டல், கூத்து இதில் தான் அவங்க முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க. அதை வந்து அவங்க ரைட்டுன்னு சொல்கிறாங்க. எங்கள் பார்வையில் வந்து எங்களுக்கு வந்து அது ரைட்டாக தெரியாது. மாணவர் வாழ்க்கையில் வந்து கொண்டாட்டம் இல்லைன்னா அது வந்து லைஃப் வந்து எல்லாம் மிக்சடாக இருக்கணும் சார், அதான் சார் லைஃப். பஸ்ஸில் வந்து நீங்கள் படிக்கணும்னு சொல்கிறீங்களா? இல்லை நான் கேட்குறேன். இல்லை கிளாஸ் ரூம்னு எதுக்கு 9லேருந்து 1 மணி வரைக்கும் நாங்கள் உட்காந்துன்னு இருக்கோம்? அப்போ இல்லை சார், நான் தெரிஞ்சுக்கணும் தான் கேட்குறேன். பஸ்ஸில் டான்ஸ் ஆட சொல்கிறீங்களா? நீங்கள் வந்து டான்ஸ் ஆடுறது கரெக்டாக இல்லை பஸ்ஸில் நாங்கள் டான்ஸ் ஆடுறோம், பாட்டு பாடுறோம், நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்களா? அப்போ நாங்கள் கிளாஸ் ரூமில் என்ன பண்ணோம்? பஸ் சார், ஒரு காலேஜ் பஸ் கிடையாது, பப்ளிக் பஸ். பப்ளிக்ல வந்து நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களுக்கு வந்து சார் பப்ளிக். நாங்கள் ஒன்றும் மார்ச் 3லேருந்து வந்துடல, நாங்களும் தான் பப்ளிக். எந்த பப்ளிக்கும் வந்து பஸ்ல வந்து டான்ஸ் ஆடுறது கிடையாது. எந்த பப்ளிக் பஸ்ல நீங்க ஸ்டூடெண்ட்லாம் காலேஜுக்கு போறாங்க, பஸ்ல போறாங்க, சண்டை போடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, அதனால அவங்க படிக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. நானும் ட்ரெயினில் வரும்போது பாட்டு தான் பாடுறேன், பொம்பளை பசங்க கிண்டல் தான் பண்றேன், அவங்களை கேலி பண்றேன், எல்லா வித்தியும் நானும் தான் செய்யறேன். நான் படிக்கலன்னு நான் சொல்ல முடியாது இல்லையா? டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க்குங்க, உங்களால சொல்ல முடியுங்களா? நான் டிபார்ட்மெண்ட்ல நான் யூஜி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் மார்க். நானும் தான் கேலி பண்றேன், நானும் தான் கிண்டல் பண்றேன், நானும் தான் பாட்டு பாடுறேன். மார்க் பத்தி क्वेश्चन கிடையாது. பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றது எங்களுடைய பார்வை. நான் நல்லா தான் படிக்கிறேன்.
நான் நல்லா தாங்க படிக்கிறேன். நீங்க படிக்க எல்லாமே அதை படிச்சிட முடியுமா? எல்லாரும் படிக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான பிஹெச்டி பட்டத்தை கொடுக்கறது சென்னை பல்கலைக்கழகம் தான். அந்த சென்னை பல்கலைக்கழகத்துக்கே அதிகமான பிஹெச்டி பட்டத்தை கொடுக்கறது மாநில கல்லூரி தான். வேற என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு? ஒரு இன்சிடென்ட் சார். நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போகிறேன். இங்கே வடபழனிலேருந்து 25Gக்காக வெயிட் பண்ணுறேன். கோடம்பாக்கம் போக ரஷ் ஏறிடுச்சு. அவங்கெல்லாம் ஃபுட்பாலில் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க உள்ளே போக என்னாச்சு, அந்த கோடம்பாக்கம் தாண்டி அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்க ஜன்னலில் தொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜன்னலில் தொங்கி ஹீரோயிசத்தில் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜன்னலில் தொங்க ஆரம்பிச்சது மேலே ஏறிட்டு டாப்பில் ஏறிட்டு பாடு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மவுண்ட் ரோடில் போய் ஸ்ட்ரைட்டாக போகிற பஸ்ஸை ரெண்டு வாட்டி சிக்னல் விழுந்துச்சு. போலீஸ் அங்கே நிற்கிறாங்க. அவங்க பஸ்ஸை எடுக்கவே இல்லை டிரைவர். கண்டக்டர் சொல்கிறாரு எங்களுக்கு மெமோ கொடுத்துருவாங்க. இவங்க காலேஜ் பக்கம் லெஃப்ட் திருப்பி காலேஜில் எங்களை போய் விட்டுட்டு போன்னு சொல்கிறாங்க. பஸ் ரூட்டு ஸ்ட்ரைட்டாக போகணும். கண்டக்டர் சொல்கிறாரு எங்களுக்கு மெமோ கொடுத்துருவாங்கப்பா, எங்களை விட்டுருங்க, நாங்கள் போகணும், நாங்களும் புள்ளக்குட்டிக்காரங்கன்னு கேட்கவே இல்லை. பஸ்ஸை திருப்பி அவங்க காலேஜில் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு தான் போனாங்க. இந்த மாதிரி எவ்வளோ நியூசன்ஸ் நடக்குது, அதை தான் சொல்கிறோம் சார். பஸ்ஸில் தொங்குறேன் நான் இந்த வயசில் தொங்காமல் எந்த வயசில் தொங்குறது? என்ஜாய் பண்ணோம் சார், லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணோம் சார். இப்போ 4 பேர் வராங்கன்னா யாருமே எங்களை திரும்பி பார்க்க மாட்டேன்றாங்க. ஒன்று அழகாக இருந்தால் பார்ப்பாங்க, ஒன்று அசிங்கமாக இருந்தால் பார்ப்பாங்க, இல்லை வாழ்த்தனம் பண்ணால் திரும்பி பார்ப்பாங்க. நம்மளே 4 பேர் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து பஸ்ஸில் தொங்கிட்டு போகிறது, சவுண்டு விட்டு போகிறது எல்லாம். ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்கன்னா மரியாதை இல்லாமல் தான் பேசுவாங்க பஸ்ஸில். வயசானவங்க உள்ள வா அப்படின்னு சொன்னாக்கா, நீ என்ன கேள்வி பேசுறது, நீ உள்ளரு, நாங்கள் எங்களுக்கு வர தெரியும், உனக்கு என்ன கவலை, அந்த மாதிரி எதிர்த்து பேசுறது. வேற என்ன பிரச்சனை? ஃப்ரண்ட் சைடில் நிற்பாங்க. அந்த டிரைவரில் வண்டி எடுக்கவும் முடியாது, பின்னாடி சைடில் மிரர் பார்த்தும் மூவ் பண்ண முடியாது, யார் ஏற முடியாது. அப்போ இவங்க ஓடி வரும்போது 2 பேர் கீழே விழுந்துடுறாங்க. இவங்க விழுந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. மற்ற பப்ளிக் ஏறவங்க விழுந்தோடனே ஃபஸ்ட்டு விழுந்தோடனே டயர் தான் ஏறும். எவ்வளோ பாதிப்புனா இவங்களால சின்ன பசங்க வயசானவங்க எல்லாருமே பாதிக்க தான் படுறாங்க. ஓகே, ஒரு கண்டக்டரா வேற என்னென்ன பிரச்சனைகள் இந்த கல்லூரி மாணவர்களால் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஒரு பெரியவர் சீட்டில் உட்காந்துருந்தார். இப்போ சமீபத்தில் நடந்தது என் வண்டியில். ஒரு வயசானவளோ ஹார்ட் பேஷண்ட்டு ரிப்போர்ட் எல்லாம் கையில் வச்சிருக்கிறாரு. ஒரு சீட்டு ஓரத்தில் உட்காந்துருந்தார். ஒரு 10 பேர் ஏறினாங்க. ஏறின உடனே அந்த பெரியவரை எந்திரியா ஆனால் எந்திரிச்சு விட்டுட்டு சைடில் உட்காந்தா தான் தாளம் போட வசதியாக இருக்கும், நீ நின்றுக்கிட்டு வான்றாரு. நான் கூப்பிட்டு சொல்கிறேன், தம்பி அப்படி பண்ணாதப்பா, அதெல்லாம் செய்யக்கூடாது. அவர் வயசானவர் என்ன சொல்லி பார்க்குறேன், கேட்குறதுக்கு வழியே இல்லை. அதை யார் என்ன சொன்னாலும் இவங்களுக்கு கேட்குற இதே கிடையாது. கேட்கக்கூடாதுன்ற ஒரு மனநிலையிலே ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்க தான் இருக்கிறாங்க. ஓகே, நான் 3 கவர்மெண்ட் காலேஜில் ஆர்ட்ஸ் காலேஜ் as well as பிரசிடென்சி காலேஜ், லா காலேஜ் படிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 1972 ஐ ஸ்டார்டட் மை ஸ்டூடெண்ட்ஸ் கரியர். 40 வருஷமாக குழந்தைங்க ஒன்றும் புது விளையாட்டு ஒன்றும் விளையாடல, அந்த காலத்தில் இருந்து தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுடைய குறை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஸ்பேர் டைம் நிறைய இருக்குது. அதை வந்து ஓரளவு படிப்புல எந்த அளவு பயன்படுத்துறாங்கன்றது தான் ஷார்ட்டேஜா இருக்கு. ஓகே, அது முக்கியமா நல்ல உத்தியோகத்துல வந்து இவங்களுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதெல்லாம் நான் லேட்டா வரேன். பட் இப்போ வந்து அதிகமான நேரம் படிப்புக்கு இவர்கள் செலவிடுவது இல்லை, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதிக செலவிடுறாங்கன்னு நினைக்கிறீங்க. வேற என்ன குற்றச்சாட்டு? அவங்கள பார்த்தாலே என்ன தோணுதுன்னா, இவங்க 10 பேர் சேர்ந்தாண்டா தான் ஆளு, இல்லாட்டி அவங்க சும்மா தனியாக வந்தால் ஒன்றும் கிடையாது. குரூப்பாக ஏதோ பண்ணி சேர்ந்தாதான், இல்லாட்டி சும்மா பஸ்ஸில் தொங்குறாங்கன்னு சொன்னாங்களே. காலையில் ஒரு பீக் ஹவர்ஸில் உங்களால் ஃபுட்பாலில் பாரிஸ்லேருந்து இப்போ கோயம்பேடு வரைக்கும் தொங்கிட்டு வர முடியுமா? உங்களால் முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். வெறும் ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்க தான் கூட்டம் இல்லாமலும் இருந்தே தொங்குறாங்க. ஆமாம், வேற யாரும் இல்லை. நீங்கள் ஐடி கார்டு வாங்கி பார்க்குறீங்களா? பசங்க ஐடி கார்டு காமிக்கிறாங்களா? ஐடி கார்டு தராதவங்க தான் ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்க. ஐடி கார்டு தரவங்க சார் ப்ரொஃபஸர் சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்பேர் டைம்லாம் வந்து பசங்க ஆர்ட்ஸ் பசங்க வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மீன் பண்ணி சொன்னார். ஸோ இப்போ இதில் இருக்கிறது வந்து ஒரு கிளாஸில் 65 பேர் இருக்குன்னா 5 பேர் தான் இந்த மாதிரி வீட்டுக்கு போவான், அந்த மாதிரி பசங்க தான் போனேன். மீது 55 பேர் 1 மணிக்கு மேலே வேலைக்கு போயிட்டுருக்கான். சரிங்களா, எல்லா இடத்துலையுமே இருப்பான். இப்போ நீங்கள் மாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருப்பான். நீங்கள் சென்னை ஃபுல்லாக இருக்க கேட்டரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 1 மணிக்கு மேலே யூஸ்ஃபுல்லாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. கால் சென்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய இடங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பேர் டைம் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், அவர் சொன்னார் நல்லா யூஸ் பண்ணுறோன்னு, அது போதாது. அதான் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்களே, அப்புறம் என்ன பண்றது சார்? நிறைய ஐஏஎஸ் இவங்க தான் சார் பண்ணணும், இவங்க பண்ணுறது இல்லையே. ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் தான் டாப்பர்ஸ் இருக்காங்க. ஐஏஎஸ் இவங்க பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம்? தே ஹேவ் டு டூ மோர், கான்சென்ட்ரேட் மோர் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸு நிறைய பண்ணுறது இவங்களுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்குது. சரி, ஆனால் இவங்க அதை பண்ணுறது நிறைய பண்ணலை. இல்லை சார், நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுறேன். ஆர்ட்ஸ் காலேஜ் இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யாருக்குமே தெரியாது. பிரசிடென்சி இஸ் ரிலீசிங் 365 பிஹெச்டி கேண்டிடேட்ஸ் பர் இயர். இன்னைக்கு இருக்கிற ஆர்ட்ஸ் காலேஜ் தான் நான் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதே தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிளியரிங் எக்ஸப்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸும் இருக்குது, எஜுகேஷன் லெவலும் இருக்குது. அவுட்புட் பற்றி நம்ம தனியாக வரும், அது ஒரு ரெக்கார்ட் இருக்குது. அதாவது ஸ்பேர் டைம் நிறையா இருக்குது, இன்னமும் இவங்க ப்ரொடக்டிவாக பண்ணலாங்கிறது உங்கள் ஒப்பீனியன். ஓகே, வேற யாருக்கு பதில் சொல்லணும்? கண்டக்டர் மரியாதை குறைவாக பேசுகிறார், ஒருத்தர் கூட நாங்கள் அப்படி பண்ணவே மாட்டோம். கண்டக்டர் மரியாதை கிடையாது சார். என்ன மரியாதை கொடுக்கல? அதாவது
என்ன சொட்டேன்னு கூப்பிட்டுருக்காங்க பசங்க. சொட்டேன்னு ஆமாம், சொட்டை டிக்கெட் கேட்குறாருப்பா அப்படிம்பாங்க. இப்போ இது எப்படி இதுவும் ஜாலிக்கு கூப்பிடுறீங்களா உரிமையா? சொட்டத்தில் டிக்கெட் கொடு அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்கும்? சார் இவங்க வந்து மாணவர்கள் பண்ணுற இது மட்டும் சொல்கிறாங்க, சில கண்ட்ரைட்டும் தப்பு பண்ணுறாங்க. புரியுற மாதிரி சொல்லுங்க யாராவது. மத்தியான டைம்ல வந்து நாங்கள் தொங்கிட்டு போகிறது உண்மைதான், இல்லைன்னு மறுக்கல. எங்கள் காலேஜ் வாசலில் எல்லா பஸ்ஸும் நின்று தான் போகும். யாராச்சும் பஸ்ஸை நிறுத்துறாங்கன்னு மத்தியானத்தில் கேளுங்க. நாங்கள் தனியாக நின்னா பஸ் ஏறவே முடியாது. உள்ள கும்பலாக இருந்தால் மட்டும்தான் பஸ் எடுத்து நாங்களாம் மடக்கி நிறுத்தினா தான் ஏற முடியும். அப்படி நாங்கள் தனியாக போத வாய்ப்பு இல்லாதப்ப வேறு என்ன பண்ண சொல்கிறீங்களா? அண்ணா 150 பேர் நாங்கள் ஏறுவோம் பஸ்ஸில். அது கூட பஸ் நிறுத்த மாட்டாங்க இவங்க. எங்கள் பசங்கள்லாம் கும்பலாக இறங்கி ரோட்டில் நின்ன பிறகு தான் இவங்க பஸ் நிறுத்துவாங்க. அப்படின்னா அப்படி வளைஞ்சு போயிடுவாங்க. அப்படிதான் பண்ணுவாங்க. அப்படி நிறுத்தி நாங்கள் ஏறினா ஒருத்தர் சொல்லுவார், டேஸுக்கு பிறந்த டேஸுக்கு. இல்லை மாணவர்கள் அதிகமாக நிற்கிற இடத்துல நீங்கள் வண்டியை நிறுத்துறது இல்லையா? நிறுத்துறோம் சார். அதாவது வண்டியோட வரேன். எவ்வளோ பேர் சொல்கிறாங்களே சார் 48 + 2 + 25. சரி இதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டோட இது. சரி பஸ்ஸோட கெப்பாசிட்டி ஏற்றுறது. ஆனால் இன்னைக்கு இருக்க இதில் அவ்வளோ கூட்டத்தை ஏற்றி தான் நாங்கள் போகிறோம். சரி ஏற்றாமல் போகிறதில்ல. எத்தனை பஸ் இதை விட்டு நாங்கள் டிராஃபிக்கில் முந்தி போக முடியும்? இருக்க டிராஃபிக்கில் நிறுத்த வண்டி சார் போக முடியும். நாங்கள் நீங்கள் பஸ் அங்கே நிறுத்துறீங்களா இல்லை? இந்த 45 + 2+ இங்கே பஸ் அப்படிலாம் ஏற்றுறதுலாம் கிடையாது. எல்லா கூட்டத்தில் எல்லா இடத்துல பீக் ஹவரில் ஏற்றி தான் போகிறோம். ஏற்றி தான் சார் போகிறோம். எல்லா இடத்துலையும் மக்கள் கூட்டமாக தான் நிற்கிறாங்க சார். ஏன் காலேஜ் வாசலில் மட்டும் நிறுத்த மாட்டேங்கிறீங்க? நிறுத்தாமல் போகிறதுக்கு எங்களுக்கு இதே கிடையாது. எல்லா ஸ்டாப்பிங்கில் நாங்கள் நிறுத்தி தான் போகிறோம். நிறுத்தி தான் சார் போகணும். நிறுத்தி போறீங்களா? நிறுத்துறாங்களா? நிறுத்துறாங்களா? நிறுத்தி தான் சார் நாங்கள் போயிட்டு இருக்கோம். நான் போகிற ரூட் அனைத்திலும் நாங்கள் நிறுத்தி தான் போகிறோம். இல்லை சார், நிறுத்தி போகிறோன்னா 150 பேர் ஒரு பஸ்ஸில் இருக்கும்போது நிறுத்தினால் இவங்க ஏறுறது படிக்கட்டுலேயோ உள்ளேயோ கிடையாது. ஏறுறது பூரா டாப்லேயும் சைடு கண்ணாடியிலையும் தகரத்துலேயும் தான் தொங்குவாங்க. அதில் இன்சிடென்ட் நிறைய நடக்குது. இப்போ நடந்துருக்கிற ஆக்சிடெண்ட்டில் நிறைய அது சைடில் தொங்கிட்டு வருவாங்க. 2 வீலர்ஸை தட்டுவாங்க. ஒரு நிமிஷம், இவங்க ஏன் நிறுத்தாமல் போகிறாங்க? என்ன ரீசன்? எதுக்காக நிறுத்தாமல் போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க நிறுத்தாத காரணம் இவங்களை ஏத்தனா டிக்கெட் கிடைக்காது. அதான் பாயிண்ட். கிடையவே கிடையாது சார். இது பாயிண்ட் கிடையவே கிடையாது சார். நான் மறுக்கிறேன். நான் எங்கள் நிர்வாகத்தில் இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணி கொண்டு தரணும்னு எங்கள் நிர்வாகம் தனியார் நிர்வாகம் கிடையாது. அது உண்மை சார். அரசாங்கமும் இப்படி சொல்லலைங்கிறதுலாம் வேற விஷயம். ஆனா இது டிக்கெட் கேஸ், இது டிக்கெட் இல்லாத கேஸ். அடுத்த இடத்துல 100 பேர் நிக்கிற இடத்துல நீங்க நிறுத்துறீங்க. கிடையவே கிடையாது. நிறுத்துறீங்க. எல்லா பஸ்லையும் இவங்களையும் நிறுத்துவோம் சார். இவங்க ஒழுங்கா ஃபுட்போர்ட்ல ஏறி உள்ள வந்தால் நிறுத்தலாம். 1 செகண்ட் சார். இவங்களுக்கு பைசா இல்லைன்னு சொல்றீங்க. ஸ்கூல் பஸ்களுக்கு ஃப்ரீ பாஸ் தான். சரி, எல்லாரும் எது தான் நாங்க போறோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிறுத்த மாட்டாங்க. இது உண்மை. கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிறுத்த மாட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிறுத்துறது இல்ல. கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிறுத்துறது கிடையாது. 2 கம்ப்ளைண்ட்டுங்க. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்துல நிறுத்துறது இல்ல, ஸ்கூல்ஸ் பக்கத்துலேயே நிறுத்துறது இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. பொதுவாகவே கம்ப்ளைண்ட் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இல்லை. இது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறதையாவது முதல்ல ஒத்துக்கிறீங்களா? இருக்கலாம். ஓகே, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க முன்வைக்கிறாங்க. நீங்கள் கேங்காக நிற்கிற போது ஆகா இந்த கேங் வண்டியில் ஏறிச்சுன்னா நம்மளை டார்ச்சர் பண்ணுமே அப்படிங்கிற பயத்தோட வண்டியை அவங்க தள்ளி நிறுத்துறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கப்படுகிறது. டார்ச்சர் பண்ணாமல் இருந்தால், ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் பஸ் அங்கே நிற்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. ரொம்ப பவர்ஃபுல்லான கம்ப்ளைண்ட்ஸ் வருது பப்ளிக் சைட்லேருந்து. இவர்கள் கொஞ்சம் சுயநலமாக இருக்கிறார்கள், கேங்ஸ்டர்ஸ் மாதிரியான ஒரு அப்பியரன்ஸை கொடுக்குறாங்க. எங்களுக்கு கவலையாகவும் பயமாகவும் இருக்கிறதுன்னு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். ஆர்ட்ஸ் காலேஜ் பற்றி இன்றைக்கு பொதுமக்கள் எப்படிப்பட்ட மனநிலையை வைத்திருக்கிறார்கள். இது ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீ ஆனா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம், அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. பஸ்ஸில் தொடங்கி காலேஜ் வரைக்கும் உங்களுடைய பிஹேவியர் சரியில்லை, பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். அதுக்கான சில ரீசன்ஸை இவங்க சொல்கிறாங்க. பஸ் நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தினா நாங்கள் ஏன் சார் நாங்கள் இப்படி கூட்டமாக ஏற போகிறோன்னு. ஸோ 2 தரப்புலையும் சில விளக்கங்கள் சொல்லப்படுது. 3 சிறப்பு விருந்தினர்கள் நான் ஏற்கனவே சொன்னபடி இங்கே வந்திருக்காங்க. ஒருவர் காந்திய மக்கள் இயக்கத்துடைய தலைவர், பேச்சாளர் திரு தமிழருவி மணியன் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். இன்னொருவர் எழுத்தாளர் மற்றும் விமர்சகர் திரு ஞானி அவர்கள். மற்றொருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு TKS இளங்கோவன் அவர்கள். இவங்க 3 பேர்ட்டு நம்ம பேசுறதுக்கு முன்னால் அந்த பஸ்ஸு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு இவங்ககிட்ட வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே சொன்ன சில கம்ப்ளைண்ட்ஸ் தவிர இதையும் எடுத்துக்கிட்டாலும் அல்லது கணக்கில் எடுத்துக்கல அப்படின்னாலும் கூட பொதுவாகவே பத்திரிகைகளில் பார்க்குறப்பவும் சரி அல்லது பொதுமக்கள்கிட்ட பரவலாக இருக்கக்கூடிய பேச்சும் என்னென்னா, பஸ்ஸில் உங்களால் தொந்தரவு நிறைய இருக்கிறது அப்படின்னு ஒரு பொது அபிப்பிராயம் இருக்குது. அதை நீங்கள் மறுக்க முடியாது. இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போகிறீங்க? நீங்கள்
சார் அதாவது இப்போ சொசைட்டியில் டிஸ்டர்பன்ஸ் தான் எல்லாமே இருக்க தான் சார் செய்யும். எதுவுமே இல்லாமல் ஜீரோவாக இருக்க முடியாது. எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும் சொசைட்டியில். இப்போ அப்படி பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் தொந்தரவுன்னு சொல்ல முடியாது. ஸோ டிஸ்டர்பன்ஸ் வந்து சொசைட்டியில் வந்து இருக்க தான் செய்யும். ஆனால் எல்லாத்தையும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கோப் பண்ணிட்டு போயினா நம்ம வந்து இப்போ டெவலப்டு கண்ட்ரி ஒரு யூகே யூஎஸ்ஏ நம்ம இல்லை, நம்ம இருக்குது இந்தியா. இந்தியாவில் வந்து எல்லாமே இருக்கும் ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஸோ பசங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்றது அதே மையமாக இருக்கக்கூடாது. அது ஒன்று ரெண்டு சில கேசஸில் இருக்கும். ஆனால் இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அது. ஆனால் பசங்க வந்து ரொம்ப ஓவராக மீற மாட்டாங்க. அதுக்காக ஏன் இப்படி பண்ணி ஆகணும்? என்ன பண்ணி சார் வயசு அந்த மாதிரி சார், எது சொன்னாலும் ஏற்றுக்காது சார் மனசு. நம்ம பண்ணுறது தான் கரெக்டு, நம்ம பண்ணுறது தான் சரி அப்படின்ற ஒரு மோட்டிவேட்டில் எல்லாம் பண்ணிடுறோம் சார். பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் சீட்டில் ஏறினோடனே கண்ணு வந்து இப்படி தான் பார்க்கும். ஏதாவது பொண்ணு அழகாக உட்காந்து இருக்கா பார்க்கலாம் அப்படின்ட்டு. அந்த பொண்ணு என்ன பண்ணால் எங்களை பார்த்து லைட்டாக சிரிச்சின்னு அப்படியே தலை வஞ்சிடும். மச்சி அந்த பொண்ணு என்னை பார்க்குதுடா வாடா அப்படின்னு. நான் வந்தேன்னா யாரா காட்டுறா அப்படின்ட்டு பின்னாடி ஒரு 4 பேர் வரும். அந்த இடத்துல ஒரு க்ரௌடு. அந்த பொண்ணு ரெண்டாவது எங்களை பார்க்காது. அந்த பொண்ணு பார்க்கணுன்றதுக்காக அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக ஏதாவது அங்கே கலாய்க்கிறதோ பேசுறதோ அது பொதுமக்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. அது என்ன பண்ணுறது, இந்த பசங்களே இப்படி தான் பொறிக்கு பசங்க அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துருது. அவர் வயசில் அவர் பண்ணுறது அவருக்கு சரியாக படுது. ஆனால் அந்த பஸ்ஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஏஜில் வந்து பிரயாணம் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காதுங்களே அவங்க பாடுற பாட்டம். இது ஒரு மைக்ரோ லெவல் இஷ்யூஸ் சார். இது வந்து என்ன பஸ்ஸில் ஏறி ஆட்டம் போகிற முன்னே ஒரு சில மீடியாக்கள் வந்து இதை தவறாக சித்தரிக்கிறாங்க. இது ஒரு ட்ரெண்டாகவே வந்து பசங்கன்னா ரெகுலர் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு நல்லதுன்னு வந்து கெட்ட சில விஷயங்கள் இருக்கும். எல்லாருமே உட்காந்து 50 பேருமே நல்லவனா இருக்க முடியாது. ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் காலைல போகிறப்ப மதியம் வரப்போ அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில மீடியாக்கள் வந்து இதை தவறான கண்ணோட்டத்தில் டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, இதை தொடர்ந்து ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அப்படி தெரியுது அப்படிங்கிறீங்க. இவங்க கொடுக்குற விளக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இது சரியா? யூத் வயலன்ஸ்னு சொல்கிறது வந்து உலகம் பூரா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இது நமக்கு மட்டுமே இருக்கிற பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப கம்மி தான் இது. நம்மளுடைய கிரைம் இன் இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் யூத் வயலன்ஸை பார்த்தோம்னா 4.7% தான் யூத் வயலன்ஸ். அதை தாண்டி மற்ற நிறைய கிரைம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இது ஒரு மைக்ரோ லெவல் ப்ராப்ளம் தான், ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அது ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். அண்ட் இன்னொன்று, இது ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் அந்த மாதிரி. இன்னும் இவங்களோட லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி ஏற ஏற இது ஒரு ஃபேஸு, அவ்வளோதான். இவங்க அடுத்த ஃபேஸுக்கு போனாங்க. நான் இப்போ சார் ஒருத்தர் சொன்னார், நானே இதை பண்ணியிருக்கேன், இப்போ நினச்சா ஐயோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ரியலைசேஷன் குழந்தைங்களுக்கு வரும், வராமல் போகாது. அதுக்கு என்ன ஒரு 2-3 இயர்ஸ் அவ்வளவுதான். அதை தாண்டி ஒன்றும் அவங்க பெருசாக இதே தான் வாழ்க்கையாக ஒன்றும் நடத்த போகிறது இல்லை. அதனால இது ஒரு ஃபேஸு தான், அவ்வளவுதான். இந்த 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 விஷயத்தை அல்லது இந்த ஃபேஸை யார் சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறீங்க? மீடியாவா, இல்லை பொதுமக்களா, இல்லை இவங்களே புரிஞ்சுக்கலையா? இல்லை, டெஃபினட்டாக இது எல்லாருக்குமே இதில் ரோல் இருக்குது. பேரண்ட்ஸ் சைட்லேயும் ரோல் இருக்குது, ஸ்டூடெண்ட் சைட்லேயும் ரோல் இருக்குது, டீச்சர் சைட்லேயும் ரோல் இருக்குது, காலேஜ் சைட்லேயும் ரோல் இருக்குது. இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்தாதான் இந்த மாதிரி ஒரு சின்ன ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது. இது ஒரு சாதாரண சிறிய பிரச்சனை. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு கிரிமினாலஜிஸ்ட், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது ஈஸியாக இதை இப்படி செஞ்சிட முடியும்னு உங்களுக்கு ஒரு சிஸ்டம் மனசுக்குள்ளே ஓடுறதுனால சொல்ல முடியுது. ஆனால் இது பொது பார்வையிலேருந்து பார்க்குறப்ப இதை இவ்வளோ எளிதாக கையாள முடியுமாங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா ஒரு சாதாரண மனிதருக்கு அது எந்த அளவுக்கு அதை உடனே சரி பண்ணிட முடியும்னு தெரியல. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அவரை கேட்கலாம். அதுக்கான விளக்கத்தை உங்கள்கிட்ட நான் கேட்கறதுக்கு முன்னால், இது காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படி ஒரு வர்றப்பவே பஸ்ஸு, பாட்டு, கானா, அந்த கொண்டாட்டம்ங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். இந்த கானாவெல்லாம் இன்றைக்கி நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் திட்டிகிட்டு இருந்தால் கூட இங்கே இருக்க பல பேரும் கூட அவங்க தட்டுறதுலாம் கடுப்பாக இருக்குன்னு சொன்னாலும் கூட மண்டையாட்டிட்டு பாட்டை கேட்டுட்டு பார்ட்டிங்க நிறைய பேர் உண்டு. அது இல்லைன்னா சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அப்படி கானாக்குன்னு இங்கே ஒரு பெரிய இடம் இருக்குது. அந்த கானாவில் சமீபத்தில் மிகப்பெரிய ரீச்சுக்கு போன உங்கள் எல்லாரையும் ரெப்ரசன்ட் பண்ண அட்டகத்தியில் ஒரு அட்டகாசமான கானா பாடின அந்த பாடகரை இப்போது நாம் மேடைக்கு அழைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் பாலா. கானா பாலா உங்கள் மாதிரி காலேஜில் படித்தவர் தான், மாநில கல்லூரியில் படித்தவர். வணக்கம். நீங்கள் ரூட்டு தலையா? எல்லா ரூட்டு தலைக்கும் நான் தலை. எல்லா ரூட்டு தலைக்கு நீங்கள் தலை. ரைட்டு. 89ல் சென்னை மாநில கல்லூரியில் ஜாயின் பண்ணேன். நான் வந்து எல்லா ரூட்டுக்கும் பாட்டெல்லாம் சப்ளை பண்ணுவேன். ஆமாம் ஆமாம், எல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. தவறான பாடலாம் எதுவுமே கிடையாது. எந்த ஸ்டூடெண்ட்டு எப்படி இருக்கணும் அட்வைஸ் பண்ணக்கூடிய பாட்டு தான் நான் கொடுத்தேன். இந்த பக்கம் பார்த்தா பொதுமக்கள், நான் முன்னாள் மாணவன், இப்போ பப்ளிக்காக இருக்கணும். எந்த பக்கம் போகிறது எனக்கே தெரியல, கஷ்டமாக இருக்குது. மாணவர்களும் தவறாக நினச்சிக்கூடாது. ஒரு சூப்பரான பாட்டு காலேஜ் பற்றி. 6 காலேஜ் 6, அந்த 6 காலேஜ் அஞ்சோரு, 6 காலேஜ் 6, அந்த 6 காலேஜ் அஞ்சோரு. +2 நீ முடித்து விட்டு சீக்கிரம் வந்து சேரு, ஃபார்மை வாங்கி போடு. 6 காலேஜ் 6, அந்த 6 காலேஜ் அஞ்சோரு.
ஃபிகருங்களை மடிக்கிறதுல பிரசிடென்சி ஃபஸ்ட்டு, அந்த ஃபிகருங்களை கலக்கிறதுல நந்தனாஸ்ட்டு ஒஸ்ட்டு, வெட்டி பேச்சு பேசணும்னா விவேகானந்தா ஃபஸ்ட்டு, ஐயோ வெட்டு குத்து சண்டையில தான் பச்சை பாசு ஒஸ்ட்டு, சொல்லுக்கு ஒரு காலேஜ் அது விவேகானந்தா காலேஜ், சொல்லுக்கு ஒரு காலேஜ் அது விவேகானந்தா காலேஜ், எல்லாத்தையும் விட ஸ்போர்ட்ஸில் தான் முன்னுக்கு வரும் காலேஜ் அது தியாகராயா காலேஜ், ஃபிகரோட நீ படிக்கணும்னா பிரசிடென்சியில் சேரு, நல்ல ஃப்ரெண்டோட நீ பழகணும்னா லயலாவில் பாரு, படிப்புல தான் முன்னுக்கு வர விவேகானந்தால சேரு, வெட்டு குத்து சண்டையில் தேர்ச்சி பெற பச்சை பாசில் சேரு, உள்ளதையெல்லாம் சொல்லிவிட்டேன் பல உண்மையை உன்னிடம் கக்கிவிட்டேன், உள்ளதையெல்லாம் சொல்லிவிட்டேன் பல உண்மையை உன்னிடம் கக்கிவிட்டேன், உண்மையை அறிஞ்சு உள்ளதை புரிஞ்சு உரிய நேரத்தில் சேர்ந்து விடு, உனக்கு பிடிச்ச காலேஜில் சேர்ந்து விடு. வெரி நைஸ், தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த ஷோ எந்த குறிப்பிட்ட ஒரு கல்லூரியை பற்றும் குறிப்பிட்டு பேசுவது அல்ல, இருந்தாலும் பாடல்களில் வரக்கூடிய லைன்ஸாக இதை பார்க்குறோம். ஏன்னா இந்த காலேஜ் இப்படி, இந்த காலேஜ் அப்படி, அந்த காலேஜ் அப்படின்னு நம்ம ஒட்டுமொத்தமாக ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் ஆனால் நான் பார்த்த பேருனா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க காலேஜை பற்றி பேசல ஒரு கைத்தட்டு ஒரு ஸ்பெஷாலிட்டி இது கிடைச்சிட்டு தான் இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அலாட், ஆல் த வெரி பெஸ்ட் சார். நிறைய நல்ல பாடல்கள் பாடுங்க. தேங்க்யூ. முதல்ல கல்லூரி வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு போக்கு ஒரு வரலாற்று ரீதியானது. 1960க்கு முன்னாடி கல்லூரிகளுடைய போக்குகள் வித்தியாசமானது, 1960க்கு பிறகு கல்லூரியுடைய போக்கு வித்தியாசமானது. அது வந்து உலகளாவிய ஒரு பிரச்சனை நம்ம மையமாக்கலாம். மேற்கத்திய நாடுகளில் 1960க்கு அந்த அளவில் ஸ்கிப்பி மூவ்மெண்ட்டுன்னு ஒரு ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கிப்பி மூவ்மெண்ட்டுன்னு சொல்லும்பொழுது அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்னாக்கா, முடியை வளர்த்துப்பாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க, கிளாஸ் போடுவாங்க, ரோஸ் வச்சுப்பாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க, அவங்க எதை பற்றியும் கவலைப்படுவாங்க. ஆனால் ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க, பீஸ் அகெயின்ஸ்ட் வார் அண்ட் பிரதர்ஹுட்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எப்படின்னா சமூகத்தில் ஒட்ட மாட்டாங்க, அதில் யதார்த்தம் இருக்காது. அந்த போக்குடைய தழுவல் தான் இந்தியாவில் அந்த. ஏன்னா நீங்கள் ஒரு ஜீவா உருவான மாதிரி அல்லது இன்றைக்கு மூத்த அரசியல்வாதிகள் உருவாக்கின கல்லூரி மாதிரி இன்றைக்கு கல்லூரிகள் உருவாக்கலை. ரெபல் வித்தவுட் காஸ்ட்னு சொல்றீங்க. அப்படி வந்துடுது. இதுக்கு அடிப்படையில் சைக்கலாஜிக்கலாக நம்ம என்ன பார்க்கணும்னாக்கா, அவங்களுடைய மிக முக்கியமான அவங்களுடைய நோக்கம் என்ன, ஒரு மாணவர் பருவம்னாக்கா அதனுடைய நோக்கம் வந்து படிப்பு. உடல் ரீதியாக ஒரு 3 விதமான கட்டமைப்பை நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து உடல் கட்டமைப்பு, ரெண்டாவது அறிவு கட்டமைப்பு, மூன்றாவது எமோஷனல் கட்டமைப்பு, உணர்வு ரீதியான விஷயங்கள். இவங்க இந்த 3ல் அறிவு கட்டமைப்புக்கு தான் இவங்க வந்து அதிகமான நேரமும் காலமும் பயிற்சி எடுத்துக்கணும். அதை மறந்துட்டு உணர்வு கட்டமைப்புக்கு போகிறதுனால இவங்க செய்யக்கூடிய அநேக விஷயங்கள் வந்து கொண்டாட்டமாக மாறுது. ஆனால் அந்த கொண்டாட்டமும் முழுமையாக இருக்குமானா இருக்காது. இப்போ இவங்க பேசுனாங்க, நல்லா ஆடுவோம். நாங்கள் நீங்கள் தனிமைப்படுத்தி பாருங்கள், ஒரு நல்ல ஆட்டக்காராக இருக்க மாட்டாங்க. நல்லா பாடுவோன்னு சொல்லுவாங்க, தனிமைப்படுத்தி பாட்டாங்க ஒரு நல்ல பாட்டுக்காரனாக இருப்பாங்க. என்கிட்ட ரொம்ப ஒரு ஸ்கில் இருக்குது, ஹீரோயிஸும் இருக்குன்னுவாங்க. அவங்க தனிமைப்படுத்தி பாருங்கள், அவங்க ஹீரோ தனிநபர் எதையுமே சாகுங்க. குரூப்பாக இருந்தால் அவங்க எதுவுமே அந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க. இதை இவங்க நம்ம குற்றப்படுத்த முடியாது. இது வந்து ஒரு ரார் சோர்ஸ். இப்போ நான் என்னோடய விஷயங்களை வந்து முழுமையாக குற்றப்படுத்துகிறேன், இவங்க உருப்படாதுங்கிற இப்போ சொல்லவே முடியாது. அவங்க ஒரு அற்புதமான ஒரு ஜெம். ஆனால் ஜெம்மை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய சந்தோஷங்கள் கொண்டாட்டங்களில் திசை மாறி அவங்க தன்னை இழந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய அநேக விஷயங்கள் நம்ம கவனித்து பார்க்கும்போது விஷயம்னா, கிட்டத்தட்ட அவங்க ஒரு தொலைந்து போனவர்களாக இருக்கிறாங்க. தான் யார், என்ன நோக்கத்தில் இருக்கும், நம்முடைய ஃபியூச்சர் என்ன, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இந்த நேரத்தில் ரொம்ப டெம்போரல் எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ இருப்பாங்க, அவ்வளோதான். அடுத்த நேரம் என்னன்னு தெரியும். அவங்கள வரப்போகிற வாழ்க்கையை தீர்மானமாக அவங்க செஞ்சுக்க முடியாது. அவங்க பேரண்ட்ஸுகளை சரியாக பண்ணிக்க மாட்டாங்க, சொசைட்டிக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க தனக்கு சந்ததிகளை ஒழுங்காக உருவாக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு லொனாட்டிக் சொசைட்டியாக தான் அவங்க இருப்பாங்க. ஆக்சுவலாக அவர் வைக்கக்கூடியது ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைக்குரியதுக்கு நீங்கள் மேலோட்டமாக பதில் சொல்ல முடியாது. ரெபல் வித்தவுட் அ காஸ் ரொம்ப கிளியர் கட்டாக அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் பண்ணுறாரு. தொலைந்து போனவர்கள் எது குறித்தும் ஒரு தீர்க்கமான திட்டம்லாம் கிடையாது. இதை நான் செய்ய போகிறேன், அடுத்து இதெல்லாம் ஒன்றும் பிளான் கிடையாது. இப்போதைக்கு ஏதோ போயிட்டுருக்கேன். ஒரு 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 நீங்களாகவே இல்லைங்கிறது தான் அவர் சொல்கிற. ரிபல் வித்தவுட் அ காசுங்கிறது அர்த்தமற்றது தானே. நீங்கள் தொலைந்து போனவர்கள், இந்த ஒட்டுமொத்த வெகுஜனத்திலிருந்து தொலைந்து போனவர்களாக நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ஏதோ உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளே இருக்க மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் அந்நியப்பட்டு தெரிகிறீர்கள், உங்களுக்கு அது தெரியவில்லை. இது சமூக காரணிகள் இதற்கு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிக்கார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீயானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டேட்
விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம், அவர்கள் நிறைய வன்முறைகளில் ஈடுபடுகிறார்கள், அவர்கள் பொறுப்பற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று குறை சொல்லுகிறவர்கள் மறுபக்கம். ஏன் இந்த எதிரும் புதிருமான சிந்தனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன? பேசலாம். I would like to talk about on a serious issue now. It's called violence. பெரிய இஷ்யூ அப்படிங்கிறது வயலன்ஸ் அதிகமாக இருக்கு இப்போ சமீபத்தில் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஒரு சங்கடகரமான விஷயத்தை வைக்கலான்னு விரும்புகிறேன். அதாவது ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்க வந்து லைஃப்பை பற்றி படிக்கிறாங்க, ஸோ லைஃப்பை வாழவும் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டபுள் அட்வான்டேஜ்னு நான் நினைக்கிறேன். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் சயின்ஸை விட ஒருத்தர் லிட்ரேச்சர் படிக்கிறாருன்னா அதில் வர வாழ்க்கை சம்பவங்கள், படுற கஷ்டங்கள் அதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அதை பார்த்து வந்து அவங்க அதை சீர்திருத்திருக்கிறது வந்து லைஃப்பை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எக்கனாமிக்ஸ்னால் நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் சிஸ்டமை வந்து சொசைட்டிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் அவங்க இருக்கிறாங்க. அது ஒரு டபுள் ப்ரிவிலேஜும் கூட, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. அதை நிறைய ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ வயலன்ஸுன்னு வரும்போது ஒரு ஹெர்ட் மென்டாலிட்டிக்கு போயிடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மந்தை ஓடுது, ஸோ ஒரே ஒரு ஆடை பார்த்து எல்லாமே ஓடும் அப்படிங்கிற அந்த நேரத்துக்கு உண்டாகிற அந்த ஸ்பார்க், ஒரு ட்ரிகர் வந்து அவங்களுக்கு உருவாகுது. ஒரு மொராலிட்டி பேஸ்டோ இல்லைனா ஒரு நீதி நெறிய வச்சு அவங்க போவாங்களான்னு தெரியாது. அந்த நேரத்துக்கு யார் நல்லா பண்ணுறாங்க, கெத்தாக இருக்கான் அவன் நல்லா பண்ணுறான், அவன் கூலாக இருக்கான், அவன் வந்து வயலன்ஸுக்கு போகிறான்னா அவங்க வந்து அதுக்கு பின்னாடி உள்ள கான்சிக்வன்சஸை பார்க்குறது இல்லை, சுற்றி உள்ள அந்த சமூக நிலைகளை பார்க்குறது இல்லை. அந்த நேரத்துக்கு என்ன படுது, அந்த ஈட் ட்ரிங்க் பி மேரி, அதாவது புசித்து குடித்து நல்லா இரு, அந்த நேரத்துக்கு நல்லா இரு அப்படிங்கிற அந்த ஃபிலாசபியில் அவங்க ஓடிட்டு இருக்காங்க. ஸோ வயலன்ஸுங்கிறதும் சேமாக தான் வருது. எதையுமே அவங்க பார்க்குறதில்ல. ஒரு அந்த அவங்களுடைய ஐடென்டிட்டியே லாஸ் பண்ணி இருக்கிறாங்க, அந்த அடையாள குழப்பத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ். ஓகே, மந்தை மனநிலை, பியர் ப்ரெஷர், வேற என்ன காரணங்கள் இப்போ அந்த வயலன்ஸுக்கு ரீசன் நினைக்கிறீங்க? இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவாலிட்டி, நோட்டிஃபிகேஷன், பப்ளிக் முன்னாடி அவங்கள நோட்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்குள்ள கிளாஷ் கொண்டு வந்துக்கிறாங்க. ஸோ சப்போஸ் ஒரு கேர்ள் இருக்கானா அவளை இம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ 2 குரூப்ஸ் தே கிளாஷ் ஈச் அதர். சார் ரொம்ப சிம்பிள் சார். நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார் எல்லாத்தையுமே. நாங்கள் வந்து இப்போ ஒன்றே ஒரே விஷயம் தான் சார் சொல்கிறேன். அந்த காலத்தில் வயல்காட்டில் வந்து பாட்டு பாடுறானா எதுக்கு சார்? சும்மா ஜாலியாக பொழுது போலன்னு பாடல, அவன் வெறும் வயிற்றில் வேலை செய்கிறான் சார். அந்த கஷ்டத்தை இல்லை சார். ஒரு நிமிஷம். நீங்கள் ஒரு விஷயத்தை நியாயப்படுத்துதல் என்பது வேறு, ஆனால் அதற்கு உண்மையான ஒரு விளக்கம் கொடுக்கறதுங்கிறது வேறு. ஒரு பாட்டு படமாக அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு ஒரு பூஸ்ட் எனர்ஜி வருது, அந்த வழியில் எங்களை விட்டு போயிடுது சார். சந்தோஷமாக நாங்கள் பாட்டு பாடுறோம். எங்களுக்கு இப்போது எதுக்கு ஒருத்தன் வந்து சரக்கு அடிக்கிறானோ இல்லை தம் அடிக்கிறான்னு கேட்டிங்கன்னா அவன் எதுக்கு சொல்லுவான்? எனக்கு வந்து கஷ்டத்தில் மறக்கணும்ப்பா, அதான்ப்பா, அதனால தான்ப்பா நான் சரக்கு அடிக்கிறேன் தம் அடிக்கிறேன்னு சொல்கிறான். இப்போ நாங்கள் எதுக்கு பாட்டு பாடுறோன்னு ஒரே ஒரு சிம்பிள் ஆன்சர் தான். நாங்கள் வந்து எங்களோட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையும் மறந்து போயிடுறோம். அதுக்குன்னு உன் கஷ்டம் தான் இருக்குதா? அப்போ எங்களுக்குலாம் டென்ஷன் இல்லையா? நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது. காலைல ஒரு வேளை சாப்பிடாம நீங்கள் ஒரு நாள் போயிருப்பீங்க. முக்கால்வாசி பசங்க பார்த்தீங்கன்னா காலங்கத்தில் சாப்பிட்றது கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கு உள்ளுக்குள்ள டயர்ட் இருக்குது, வாழ்க்கையிலேயும் கஷ்டம் இருக்குது. எங்களால் சந்தோஷமாக வாழ தெரிஞ்ச எங்களுக்கு, இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக வாழ தெரிஞ்ச எங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் எப்படி இருந்தாலும் வேலைக்கு போய் சம்பாதிக்க போகிறீங்க, உங்கள் கையில் காசு வரப்போகுது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க தெரியல, கஷ்டத்தில் இருக்கிற எங்களுக்கு சந்தோஷமாக இருக்க தெரியுது. இதை நீங்கள் எங்கிட்ட கற்றுக்கோங்கன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். நான் பச்சைபாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, நான் நேரடியாக பார்த்துருக்கேன், நான் அனுபவம் பட்டிருக்கேன். பீரியட்ல வன்முறைக்கு என்ன காரணம்? நான் அந்த ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கேன்னா, நான் என் இடத்துல அவன் நிற்கிறான்னா நான் அதை போய் நான் கேட்பேன். என் பஸ் ஸ்டாண்டில் நீ நிற்கிறியா, மற்ற காலேஜ் பசங்க நின்னா நான் போய் கேட்பேன். ஏன் கேட்குறீங்க? ஏன்னா அது எனக்கு சொந்தமான என்னோட ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. அது இப்போ அந்த இடத்துல நான் தான் நிற்கணுன்றத ஒரு கர்வம் எனக்கு இருக்கும். அந்த டைமில் நான் போய் கேட்பேன். அதான் எங்கள் பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் நிற்கக்கூடாது, மற்றவன் நிற்கக்கூடாது. ஆமாம், மற்ற காலேஜ் பசங்க நிற்கக்கூடாது, அதை நான் கேட்பேன். அப்படி கேட்டால் தான் அவன் ஸ்டூடெண்ட்டாக அது அப்படி தான் இப்போ பசங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க. அருவா, கத்தி, கம்பு, ஆயுதம் உள்ளே வருகிறது. எப்படி, ஏன் இவ்வளோ பெரிய வயலன்ஸாக மாறிச்சு? அவுட் சைடர்ஸ் நிறைய இட்டுட்டு வராங்க காலேஜில். அதுதான் மெயின். வெளி ஆட்களில் வந்து காலேஜ் வரும்போதே கூட்டு வரா, ப்ராப்ளம் ஆகும்போதே அவன் வெளி ஆட்களை உள்ள கொண்டு வராங்க. முதல் காரணம் வன்முறை அதிகரித்தது. காலேஜில் வந்து இந்த காம்பவுண்ட் வால் வந்து சரியா இல்லாத கல்லூரியில் உள்ள வந்து சீட்டாட்டம் நடக்குது கல்லூரிக்குள்ள. அதனால சில வயலன்ஸ் வருது. வெளியாட்கள் உள்ள வர்றதுனால இதுவும் இந்த காரணத்தினாலையும் சண்டை வருது. ஏரியா ரவுடிஸ். நீங்க எந்த காலேஜ் சொல்றீங்கன்னு தெரியுது. வேற குறிப்பா சொல்லப்போனா தேர்தல் களம் கல்லூரிகளில் நடக்கக்கூடிய தேர்தல் களம், சேர்மன், செக்ரட்டரி, தேர்வு நேரத்தில் 2 தரப்புக்கும் மிகப்பெரிய தகராறுகள். சரி, இங்கே வரலாம். ஏன் காலேஜுக்குள்ள இவ்வளோ வயலன்ஸ்?
வயலன்ஸ் இல்ல சார், நாங்களாம் நல்ல வயலாம் சொல்ல வேண்டாம், நடக்குது. சார் ஜாதி பிரச்சனையை வச்சு ஜாதி சார் பிரச்சனை ஏன் சொல்லல? அதான் சார். ஏன் சொல்லல? கை தட்டுறீங்க. ஜாதியின் பெயரை சொல்லி தூண்டுதல் நடத்தலோ அல்லது ஜாதியின் மூலமான டிஸ்கிரிமினேஷன் நடத்துதலோ மிகப்பெரிய வன்முறைக்கு இட்டு செல்லுதுங்கிறத பேப்பர் வரைக்கும் நீங்க படிச்சுட்டு தான் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. ஆனா அதை நான் சொல்ல தயார் இல்லைன்னா என்ன நியாயம்? ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுது துணிச்சலா. உண்மையாகவே வன்முறை தலை தூக்கியதற்கு என்ன காரணங்கிறத படிச்சுக்கிட்டு இருக்க அவங்க துணிச்சலா சொல்றாங்க, நம்ம சொல்ல பயப்படுறோம், அவ்வளவுதானே சார். அதுதான் சார் மெயினான விஷயம். அதாவது காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் மெயின். வேற என்ன ரீசன்? எதற்கு வன்முறை தலை தூக்குகிறது? எதனால் இவ்வளவு வன்முறை? அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு என்னன்னா, ஒரு ஜாதிய பின்னணியுடைய ஒரு மாணவன் சேட்டை பண்ணும்போது அந்த மாணவன் திரும்ப அந்த கல்லூரிகளுக்கு உள்ள நுழைய, அந்த கல்லூரியில் உள்ள நுழைய வந்து ஒரு ஜாதி அமைப்புகள் வந்து அவனை ரெக்கமெண்ட் பண்ணுது. இதனால் என்னன்னா, மீண்டும் மீண்டும் அந்த மாணவன் ஒரு மேலும் மேலும் வயலன்ஸில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து அங்கே வந்து உருவாகிறது. வேற 21 வயசு இருந்தால் ஓட்டு போடலான்ற ஒரு உரிமை இருந்துச்சு சார். இப்போ 18 வயசுன்னு வந்துருச்சு. சரி. ஸோ இதனால சில சமுதாய அரசியல் கட்சிகள் வந்து மாணவர் ஒரு காலையில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்டூடெண்ட் யூனியன் லீடர் 3500 பேர் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். 3500 பேருக்குள்ளே டெப்த் ஆகிறாங்க. 65 பேர்லாம் அந்த 4 பேர்ட்டு தான் அவங்க இந்த ஸ்டூடெண்ட் வயலன்ஸுங்கிறது கிரியேட் ஆகுது. இவங்க 4 பேரை வச்சு தான் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ பெரிய இஷ்யூவாக கிரியேட் ஆகுது. உங்கள் கல்லூரியில் நடக்கக்கூடிய வயலன்ஸை நீங்கள் எப்படி நியாயப்படுத்துறீங்க? எந்த அடிப்படையில் உங்களுடைய வயலன்ஸை நீங்கள் நியாயப்படுத்த முடியும்? வயலன்ஸ்னா இப்போ போராட்டம் ஸ்ட்ரைக்னா இது வந்து நான் நியாயப்படுத்தேன் சார். காவிரி பிரச்சனைக்காக எந்த ஒரு மற்ற கல்லூரியில் வராது. ஆனால் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் முதல்ல வந்து நிற்பான். சட்டக்கல்லூரி ஆர்ட்ஸ் காலேஜ் தான் ஃப்ரெண்டில் வந்து ரோட்டில் நிற்பான். அவன் யாருக்குமே பயப்பட மாட்டான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு கண்ணோட்டத்தில் யாருமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ பண்ணுறதில்ல. நான் பண்ணா நான் தானே பண்ணுவான், பச்சையா பாஸ் பண்ணுவான். இந்த மாதிரி போராட்டங்கள் யாருமே பண்ணுறதில்ல, நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த பசங்க பார்த்தா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. மவுண்ட் ரோட்டில் MC ராஜாவில் வந்து SC ஸ்காலர்ஷிப் வந்து 60% தான் கொடுக்கூடாங்க. 3500 பேர் உட்காந்து பண்ணுறான். ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே SC பீப்புளுக்கு பண்ணுறான். ஸோ அவன் தவறான கண்ணோட்டத்தில் தெரியுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நியாயமான விஷயங்கள் பண்ணுறோம். அதுலேயும் தவறான ஏதோ ஸ்ட்ரைக் பண்ணுறான் இவன் ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணுவானுங்க அப்படின்னு. ஏன்னா உண்மைக்காக உணர்வோடு போராடுறோம். அதனால ஒரு இவர்கள் வன்முறை என்று சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் எப்படி நியாயப்படுத்தணும்? பத்திரிகையில வருது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி நியாயப்படுத்த முடியாது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து, காலேஜே இந்த காலகட்டத்தில் வந்து காசு கொடுத்து ரவுடியை நியமிக்குது. உள்ள ரவுடியை வந்து வச்சுருக்காங்க சார். நிறைய அதில் வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து கண்ணால் பார்க்குறோம். அந்த பசங்களை எல்லாம் எடுக்க முடியல. லைக் அதுக்கு வந்து ஜாதிய ரீதியாக நம்ம ஒரு கோட்பாடு கொடுத்தாலும் சரி, இல்லை அதுக்கு வந்து சமூகம் சரியில்லைன்னு சொன்னாலுமே மாணவர்கள் பலியாட ஆகுறாங்க. எங்களுக்கும் ஸ்ட்ரைக்லாம் நடந்திருக்கு சார். ஆனால் நாங்கள் வந்து காலேஜ்குள்ளேயே பண்ணோம், எல்லாமே காலேஜ்குள்ளேயே முடிஞ்சது. இன்றைய காலகட்டத்தில் அண்ணா சாரை தொடங்கி எந்த ஸ்ட்ரைக்குமே கோட்பாடு இல்லாமல், லட்சியம் இல்லாமல் வேகா நடக்குது. எந்த ஒரு லீடர்ஸும் இல்லை சார். இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு பின்பற்றுறதுக்கு லீடர்ஸ். ப்ளஸ் நான் இங்கே பார்க்குறேன், நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். சுற்றி இருக்க கல்லூரிகளை பார்க்க மாட்டேன்றாங்க. சென்னையில் இவ்வளோ பஸ்ஸஸ் ஓடுது, அதனால பஸ் பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குது. மதுரையில் வந்து கொடிக்குளம்ன்ற ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பையன் வரணும்னா அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து வந்தால் சார் பஸ் ஏறணும். இன்றைக்கும் அவங்களுக்கு இருக்கிற பெரிய த்ரெட்டே வந்து அங்கே ஜாதிய பிரச்சனையாக தான் இருக்குது சார். ஜாதிய பிரச்சனை மூலியமாக கிளக்கப்படும் ஸ்ட்ரைக் தான் வந்து பெரிய லெவலில் வந்து சமூகத்தை சீர்குலைக்கிறதா இருக்கிறதுன்னு நான் முன்வைக்கிறேன். அப்போ வன்முறைக்கு காரணம் ஜாதி ரீதியான டிஸ்கிரிமினேஷனல் இஷ்யூஸ் தான். ஜாதி ரீதியான இருக்கிற டிஸ்கிரிமினேஷன் பற்றி அவங்களுக்கே அவேர்னஸ் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கே அவேர்னஸ் இல்லை. நான் வந்து இவன் ஒருத்தன் சப்போர்ட் பண்ணுறேன்னா சும்மா வேகா போய் இவன் என் காலேஜ், இவன் என் ஸ்டூடெண்ட்னு சப்போர்ட் பண்ணுறானே தவிர்த்து அவனுக்கு எந்த ஒரு பின்னணியுமே இல்லை. இன்றைய காலகட்டத்தில் இருக்க மாணவர்கள் எத்தனை பேர் வந்து லெனினையும் பெரியாரையும் மார்க்ஸையும் படித்து அவங்களை எடுத்துக்கிறாங்கன்றது என்ன செய்யணுங்கிறதுக்குலாம் நம்ம வருவோம். நான் கேட்குறது ஏன் வயலன்ஸ் நடக்குதுங்கிறது தான் கேட்குறேன். நாங்கள் வந்து லேப் வசதி கிடையாது, லைப்ரரி வசதி கிடையாது. இது மாதிரியான எத்தனையோ கல்லூரிகள் வந்து இருக்கத்தான் செய்யுது இன்றைக்கி தமிழகத்தில். இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை நாங்கள் திரும்ப திரும்ப கேட்கும்பொழுது அதுக்கு வந்து நிர்வாகம் செவிசாய்க்க தவறும் பொழுது எங்களுடைய மாணவர்களின் ஒருங்கிணைந்த போராட்டம் வந்து வன்முறையாக மாற்றப்படுகிறது. அந்த இடத்துக்கு நம்ம நெருக்கப்படுறோங்கிறீங்க. வேற என்ன காரணம்? சார் ஐடி கார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க சார். அதை காட்டிட்டு உள்ள போனோம் அப்படின்னு சொல்லி நீங்க முதல்ல ஏதாவது ரூல்ஸ் அது போடணும். காலேஜில் ரூல்ஸ் கிடையாது. எப்போ திறந்தாலும் யார் வேணா வரல, யார் வேணா போகலாம் அப்படி வச்சிருக்கீங்க. அது மாதிரி சொல்லி எவனா ஒரு தமக்கலம் பண்ணிட்டு வர ஒட்டுமொத்த பசங்களை போட்டு அடிக்கிறது. அதுக்காக எப்போ பார்த்தாலும் இவங்க இப்படிதான் இந்த பசங்க அடிக்க சண்டை போட்டுட்டே இருக்கோன்னு சொல்லிட்டு போலீஸ் ப்ரொடக்ஷன் உள்ள இருந்துட்டே இருக்கு. எவனா ஒரு மாணவன் தப்பு செஞ்சா அதை பற்றி பெருசாக பேசுகிறாங்க. இன்னைக்கு எங்கள் காலேஜில் கூட தான் சண்டை நடந்திருக்கு, நான் ஒத்துக்கிறேன். எங்கள் காலேஜில் சண்டை நடந்துட்டுருக்கு. அதே எங்கள் காலேஜில் மேலே PhD வைவா நடந்துட்டுருக்கு. அந்த வைவாவை பற்றி எந்த பத்திரிக்கையும் எந்த மீடியாவும் பேசலை. ஆனால் அந்த சண்டையை பற்றி ஹெட்லைன்லேயே பேசுகிறாங்க. இதற்கான காரணம் மீடியாவும் ஒரு காரணம்னு சொல்லுவேன். அதே சமயம் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்லூரிகள் வந்து எல்லா கல்லூரிகளிலுமே வந்து பிரச்சனைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு பேராசிரியரும் வந்து உயர்ந்த படிப்பான PhD படிச்சுட்டு இன்றைக்கி கல்லூரிகளில் பேராசிரியர்களாக இருக்காங்க. வெளியாட்கள் உள்ளே வந்து பிரச்சனைகள் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எல்லா பேராசிரியர்களும் கல்லூரியோட கேட்டில் வந்து நின்று வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேலையா? நிறைய நேரங்களில் கல்லூரிகளுக்குள்ள மிகப்பெரிய வன்முறை நடந்ததாக தமிழகத்தில் ரிப்போர்ட் ஆயிருக்கு.
அதில் சில கேசஸில் மாணவர்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக போராட்டம் நடத்திய போது பிரச்சனை அதிகமாகி வன்முறை நடந்ததுன்னு இருக்கலாம். ஆனால் இன்னும் பல கேசஸில் நீங்கள் அடிப்படை தேவைகளுக்காக போராட்டம் நடத்துகிறப்ப மட்டும் வன்முறை வரல, வேறு பல காரணங்களுக்காக வன்முறை வந்திருக்கு. மறுபடியும் எங்கள் லேப் ஃபெசிலிட்டி இல்லை, இதனால தான் வன்முறை வந்துச்சுன்னே சொல்லிட்டு இருக்கீங்க. வேற என்ன காரணம் சொல்லுங்க சார்? இந்த பிக் பாய் ஆட்டிடியூட் இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா, ஆமா, எல்லாரும் ஒரு 10 குரூப் இருக்கும் ஒரு காலேஜ்ல, இல்ல 5 குரூப் இருக்கும். அந்த குரூப்ல எந்த குரூப் வந்து நல்ல பெஸ்ட் குரூப், which is the ferocious group. அதே மாதிரி மற்ற காலேஜுக்குள்ள, சிட்டி காலேஜஸ்க்குள்ள நான் கெத்தா நீ கெத்தா. ஓகே, பிக் பாய் ஆட்டிடியூட் பசங்க தரப்புல இந்த பிரச்சனை இருக்கு, வன்முறை ஆக்குறது. வேற ஏரியா பிரச்சனை, இந்த மாதிரி வீட்டு சைடில் இருக்க பிரச்சனை கல்லூரிகளை கொண்டு வரது சார் மிகப்பெரிய ப்ராப்ளம். இப்போ கல்லூரிக்குள்ள சண்டை வந்து நடக்குது, இயல்பு மாணவர்கள் அது முடிஞ்சு போயிடும். ஏரியாவில் ஒரு பிரச்சனைனா அதை கொண்டு கல்லூரிக்குள்ள கொண்டு வரும்போது பெரிய பிரச்சனை வெடிக்குது. அது ஏரியாக்குள்ள ஒரு பிரச்சனை, அதை காலேஜுக்குள்ள கொண்டு வராங்க, அதனால வன்முறை நடக்குது. அது எப்படி கொண்டு வராங்க, என்ன பண்றாங்க? 2 கல்லூரி மாணவர்களோட நண்பர்கள் வந்து ஏரியாவில் இருப்பாங்க சார். சரி, இவங்க 2 பேருக்குள்ள வந்து இவன் பெரிய ஆள் இவன் பெரிய ஒரு ப்ராப்ளம் வரும் ஏரியால. அதை எங்க கொண்டு வந்து காட்டினா காலேஜில் காட்டணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுவான்னா இவன் ஒரு 10 பேரை கூட்டு வந்து இவன் அடிடான்டுவான். இவன் அடிக்க ஆரம்பிப்பான். உடனே என் ஃப்ரெண்ட்கிட்ட கால் பண்ணி சொல்லுவோம், அவன் அடிப்பான். அது பெரிய கேங் வார் ஆகிடும். உடனே மீடியா வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த கல்லூரி மாணவர்கள் மட்டும் தான் பிரச்சனை பண்ணுறாங்க, இதுதான் டோட்டல் ரூட் காஸ் இதுதான்டுவான். உள்ள ஏரியா பிரச்சனையை காலேஜுக்குள்ள கொண்டாந்து ஹீரோயிசம் காட்ட முயற்சி பண்ணும்போது நடக்குது. வேற பழிவாங்கும் உணர்ச்சி சார். என்ன பழிவாங்கும் உணர்ச்சி? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து மேட்சை வின் பண்ணியிருக்கோம், எதுவுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும், அதை எடுத்துக்க மாட்டேன்றாங்க. ஸோ அந்த ரிவெஞ்ச்ஃபுல் மனசுக்குள்ள அது அப்படியே ஆழமா பதிஞ்சு அது வந்து வன்முறை வந்து. ஃபஸ்ட்டு மெயின் திங் என்னன்னா இந்த காம்படிஷன் மென்டாலிட்டி வெளியே வரணும் சார். யூனிவர்சிட்டி காம்படிஷன்ஸுங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரென்சஸை நமக்குள்ளே உருவாக்கிறது. அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிறது ஒரு சும்மா ஒரு ஸ்லோகனாகவே இருக்குது. எல்லாருமே ஒரு யூனிஃபார்மிட்டி ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த டைவர்சிட்டியை யாருமே செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது. whenever there comes a காம்படிஷன், என் டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் நான் வேற ஒரு ஆளாக பார்க்குறேன். அங்கே ஒரு இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்லை. ஸோ அந்த காம்படிஷன் மென்டாலிட்டியிலேருந்து இன்னொரு பேராடைமுக்கு நம்ம போகணும், அப்படி ஷிஃப்ட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். சார் நான் என்ற உணர்வுனும் இன்னொரு விஷயம் வந்து பொண்ணுங்க சார். 2 விஷயம் தான் சார் வேலிட் பாயிண்ட். என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட் லீடரா ஒரே ஒரு பொண்ணுனால 3 நாள் காலேஜ் லீவு. ஸோ பிக் பாய் ஆட்டிடியூட், ரிவெஞ்ச், ஏரியா பிரச்சனையை காலேஜுக்குள்ளே கொண்டு வருது, அந்நிய சக்திகள் உள்ளே வருவது, அரசியல் பின்புலம், சாதி ரீதியான டிஸ்கிரிமினேஷன், சரியான தலைமை இல்லாதது, நிர்வாக ரீதியாக மாணவர்களை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கையாலாகாதத்தனம், இதெல்லாம் காரணம்னு சொல்றீங்க. கலைக்கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு தேவைப்படக்கூடிய வசதிகளோ அல்லது சரியான முன்னுதாரணங்களோ இல்லாத பட்சத்தில் வன்முறையில் ஈடுபடுகிறோம் அல்லது தவறுகளை செய்கிறோம் என்று குற்றச்சாட்டுக்கு மட்டுமே எங்களை இவர்கள் குறிவைக்கிறார்கள் என மாணவர்கள் தரப்பில் ஒரு விஷயம் சொல்லப்படுது. இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இது ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நியா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நியா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வெர்சஸ் பொதுமக்கள். இரு தரப்பிலும் கருத்து மோதல்கள் வலுக்கின்றன. ஏன் ஆர்ட்ஸ் காலேஜ்னா ஒரு அவர்ஷன் வந்திருக்கு? ஆர்ட்ஸ் காலேஜுக்குள்ள கொஞ்சம் வன்முறை அதிகரித்திருப்பதற்கு என்ன காரணம்? ஸ்டூடெண்ட் காரணமா இல்லை வேற எலிமெண்ட் காரணமா? விவரமாக பேசலாம். நான் இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கணும், எல்லாரும் மனசுல இருக்கக்கூடிய கேள்வி. ஏன் ஒரு பர்டிகுலர் காலேஜ் ரொம்ப காலமாகவே இன்னொரு காலேஜுக்காரனை கண்டா அடிக்கிறீங்க, அந்த காலேஜுக்காரன் இந்த காலேஜுக்காரனை கண்டா அடிக்கிறான்? வாட் இஸ் த ரீசன் சொல்லுங்க. ஏன் இது என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது சார். எப்பயோ எங்கேயோ யாரையோ ஒருத்தரை அடிச்சதுனால அந்த பிரச்சனை காலங்காலமாக தொடர்ந்து. இது என்னோட காலத்தில் மட்டும் இல்லை, இது எனக்கு எப்படி தெரியும்னா எங்கள் அப்பா எனக்கு சொல்லி தெரியும். அவர் படிக்க சொல்ல போலீஸ் ரப்பர் குண்டு செவ்வரியகிரி உச்சி ஓடுன்னு இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் ஏன் சண்டை போகிறாங்க, எதுக்கு சண்டை போகிறாங்கன்னு தெரியாது. அப்போ இப்போ சண்டை போடுற உங்களுக்கு ஏன் அடிக்கிறோம்னே தெரியாது. இப்போ நம்ம வந்து யூஜி படிக்கும் போது கொஞ்சம் அடிதடி பண்ணிட்டு இருந்திருப்போம் மற்ற காலேஜோட. ஆனால் பிஜி வந்ததுக்கப்புறம் அந்த மெச்சூரிட்டி வந்துடும். என்னதான் இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒத்துமையாக இருக்கலாமே இது வரும். ஆனால் அது வந்து நம்ம ஜூனியர் கிட்ட கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது கிடையாது. அவங்க கிட்ட அது வந்து அந்த விதைச்சுட்டு வந்துடுறது. இன்றைக்கும் வந்து காலங்காலமாக ஒரு சில கல்லூரி பார்த்தாலே அடிக்கணும், அவனை பார்த்தாலே வெட்டு, இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா பச்சை பசங்களே வருஷம் ஒரு பிரச்சனை நடக்கும். பாரிஸில் வந்து யார் அட்டி போடுறதுன்றது, கும்பலாக அங்கே உட்காருறது. நாங்கள் இருந்தால் அவங்க இருக்கக்கூடாது, போயிடணும். அப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் பேர் இருக்கும்போது அவங்க வந்து அடிச்சுட்டு போயிடுவானுங்க. அப்போ நாங்கள் ஒரு கேங்காக வந்து அவங்கள அடிப்போம். இது வந்து தொட்டு அப்படியே வரும். இது வந்து இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கினாலும் முடிய மாட்டுது. அது எப்பவுமே அந்த அவன் சொல்கிறப்போ அதே அந்த டிப்போக்குள்ள வந்து யார் 2 பேருக்கும் ஒரே டிப்போவில் தான் பஸ்ஸு சார். யார் அங்கேருந்து காலேஜுக்கு அந்த டிப்போவில் ஒரு அட்டி தான் இருக்கணும், இன்னொரு காலேஜ் இருக்கக்கூடாது சார். அதான் மெயின் ரீசன். பட் அது அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அது ஆமாம், எங்களுக்கு முன்னாடி பல வருஷமாக நடந்துன்னு இருக்கு சார். இது நீங்கள் ஒரு பிரபலமான கல்லூரிய மாணவர் தலைவராக இருந்தவர் ரைட் தானே? ஏன் இந்த வன்முறை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு? ஒரு குறிப்பிட்ட கல்லூரியோட மட்டும் சண்டை தொடர்ந்துக்கிட்டே இருக்குதுக்கு என்ன காரணம்? அது 80ஸ்லேருந்து ஒரு 90 வரைக்கும் கிடையாது. இப்போ தான் ரீசெண்டாக இந்த காரணம். இல்லை சார், ரொம்ப காலமாகவே இருக்குது சார். இல்லை நான் செக்ரட்டரியாக இருக்கும்போது அந்த பிரசிடென்சி பக்கம் அந்த ரூட்டில் நாங்கள் எங்களுக்கான ரூட்டே கிடையாது. அப்பவும் பஸ் டே நடக்கும்,
நாங்கள் மாணவ தலைவன் வந்து பெரம்பூர் போய் அந்த பஸ்ஸில் நானே வந்திருக்கேன். அப்போல்லாம் வந்து எலெக்ஷன் இருக்கும். அப்போ எலெக்ஷனுக்காக உங்கள் காலேஜுக்கும் அந்த காலகட்டத்தில் உங்கள் காலேஜுக்கும் எந்த காலேஜுக்கும் சண்டை? லயோலா கூட வரும், இப்போ கிறிஸ்டின் காலேஜ் கூட வரும். எல்லாமே வந்து அந்த சண்டைலாம் வந்து லயோலா கூட வர்றது வந்து அவங்க கொஞ்சம் பெரிய பணக்கார பசங்க, அந்த இதில் வர்றது ஒன்று. கிறிஸ்டின் காலேஜில் வர்றது வந்து அங்கே கோஎட் அங்கே, அதனால அங்கே போகும்போது அந்த பெண்களை கலாட்டா பண்ணது அந்த மாதிரி இஷ்யூ வரும். இதில் லயோலாவை ஈஸியாக அடிப்போம்னா அது பக்கத்தில் இருக்கு, எங்களுக்கு காம்பவுண்ட் வால் இல்லை, 2 பேரும் ஈஸியாக மீட் பண்ணோம். கிறிஸ்டின் காலேஜ் உள்ளே போய் அடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு ஈஸியாக அடிப்போம்ட்டு ஜம்ப் பண்ணி அதான். இப்போ கிறிஸ்டின் காலேஜில் நாங்கள் போய் ஒரு தகராறு பண்ணிட்டு வரணும், அது ரொம்ப ரிஸ்கே. ஏன்னா எங்களுக்கு உள்ள கேம்பஸ் உள்ள இருந்து வெளியே வர்றதுக்கு இதுக்குள்ள உளவியல் ரீதியாக ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. பணக்காரர்கள் படிக்கக்கூடிய கல்லூரி மேலே ஒரு கோபம் இருக்குது, பொம்பளை பிள்ளைங்க படிக்கக்கூடிய காலேஜ் மேலே, அதாவது பசங்க பிள்ளைங்க சேர்ந்து ஃப்ரெண்ட்லியாக படிக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு காலேஜ் மேலே உங்களுக்கு கோபம் இருக்குது. ரைட் தான், இது உளவியல் ரீதியான ஒரு நெருக்கடி தான். இந்த வன்முறையை நிறுத்துறதுக்கு என்னதான் வழி உங்கள் சைட்லேருந்து? கரெக்டான பதில். இந்த வன்முறை நிறுத்த உங்ககிட்ட என்ன வழி இருக்குது? நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கல்லூரிகளுக்குள்ளே இருக்கிற வன்முறைகள்லாம் வேறு. நான் சொல்கிறது வேணால் சைல்டிஷாக இருக்கலாம், பட் இதை தான் நம்ம திங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். வி ஆர் ஒன்லி ப்ரீச்டு வைலன்ஸ். ப்ரீச்டு வைலன்ஸ்னு ஏன் சொல்கிறேன்னா, எங்கே பார்த்தாலும் இப்போ சும்மா நான் ஒரு படத்துக்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஹீரோ அடிக்கலாம் ஒரு ஹீரோவே கிடையாது. ஸோ எங்களுக்கு இப்போ நான் ஒருத்தரை பார்க்குறேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த கூட்டத்திலே ஒருத்தவங்க வந்தோடனே எனக்கு அமைதின்னு தோணுதுன்னா அவங்கள பார்த்தோன்னு தோணுச்சு. ஏன்னா இந்த ப்ரௌன் கலர் சாரி போட்டுன்னு ஒரு ரீசெண்டாக சிம்பிளாக வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த கூட்டத்தில் எல்லாருமே பார்த்தா நம்மளுக்கு யாரை ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு தோணுதோ, நம்மளுக்கு யாரை பிடிக்குதுன்னு தான் பார்க்கணும்னு தோணும். இப்போ இங்கே உட்காந்துக்கிற பசங்களாம் நாங்களாம் யூத், பெருசுங்க கிடையாது. இப்போ ஹீரோ வந்தோடனே டக்குன்னு காலை மடக்கி சொல்லிட்டு லெஃப்ட்டில் ஒன்று விட்டு வாயெல்லாம் குழ நாக்கி அப்படி இப்படின்னு பேசும்போது தான் நம்மளுக்கு ஒரு த்ரில் இருக்குது. அதை விட்டு அமைதி சாந்தம்னா ஐயோ போயா அப்படின்னு ஒரு வெறுப்பு வந்தது நம்மளுக்கு அந்த ஆள் மேலே. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பையனை பார்க்கும்போதோ இல்லை இப்போ ஒரு சின்ன பையனை கூப்பிட்டுக்கலாம், அவனுக்கு யாரை பிடிக்கும்? எங்கள் தலையை பிடிக்கும் தெரியும்ல, எப்படி அடிப்பார் தெரியுமா அப்படின்னு தான் பிடிக்கும். தவிர எங்கள் தலை இந்த 4வது பாட்டில் 4வது வரியில் சூப்பராக பாடிக்கிறாருங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டான். ஃபஸ்ட்டு அட்ராக்ட் ஆகிறது இன்றைக்கி இருக்கிற பசங்க வைலன்ஸ் தாங்க. அதனால தான் இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இப்போ வந்து சண்டைக்கு வந்து ராடு கத்திலாம் வருதுன்னா, படத்தில் ட்ரெண்டு மாற்றிட்டாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துன்னு வந்தாங்க, ஃபஸ்ட்டு குத்து சண்டை போட்டுன்னு வந்தாங்க, அப்புறம் கத்தி எடுத்துன்னு வந்தாங்க, இப்போ கன் எடுத்துன்னு வந்துட்டாங்க. இப்போ இன்னும் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கன்று எடுத்துன்னு வந்து இப்போ சுட்டுனுக்குறாங்க பசங்க. அடுத்து இந்தியாவில் அதுவும் நடக்கும் கூட சீக்கிரம். ஸோ நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, மீடியான்னு ஏன் எல்லாருமே மீடியாவே ப்ளேம் பண்ணுறோன்னா, நீங்கள் தான் எங்களுக்கு டீச் பண்ணணும். நாங்கள் டெய்லி பார்க்குற விஷயமா தான், கேட்குற விஷயமா தான். ஓகேவா? உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட், ஃபன் அண்ட் ஃப்ராலிக் இதோட நீங்கள் நிறுத்திடாமல், இது மட்டுமே வாழ்க்கைன்னு முடிஞ்சிடாமல், தெர் இஸ் சம்திங். நீங்கள் இந்த வாழ்க்கை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ என்ஜாய் பண்ணாமல் எப்போ என்ஜாய் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. பிற்காலத்தில் நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமோ, இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது, நிறைய விஷயங்களை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஏஜ். இதை வந்துட்டு பிற்காலத்தில் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு நிலைமைக்கு உள்ளாயிடுறோமோ. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா காம்படேட்டிவ் அப்படின்னு பார்க்கும்பொழுது எஃபிஷியன்ட், இப்போ ஒரு ஃபீல்டெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா எஃபிஷியண்ட்டாக வெளியே வர்றது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப பேர் இருக்கிறது இல்லை. ஆக நம்மளுடைய மெயின் டைம் வந்து இதுலேயே நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடுறோமோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வருது. அதுக்கு உங்களுக்கான ரீசன், உங்களுக்கான இது என்ன? கமர்ஷியலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். சரியான ஒரு அகடமிஷியன்ஸ் கையிலையோ எஜுகேட்டர்ஸ் கையிலையோ அந்த எஜுகேஷன் கிடையாது. அழகப்பா செட்டியார் வந்து எஜுகேஷன் கொடுத்தாருன்னா அவர் வந்து ஒரு அதாவது ஒரு ஃபிலாந்த்ரபிஸ்டாக இருந்தார். ப்ளஸ் அவர் எஜுகேட்டர்ன்ற ஒரு இதுக்கு வரல. தியாகராஜா செட்டியார் வந்து இருந்தாருன்னா அவர் எஜுகேஷன்ன்ற ஒன்றை வந்து கையில் எடுக்கலை. ஆனால் இன்னைக்கு எஜுகேஷன்ற ஒன்றை கையில் எடுத்திருக்கவங்க யாருக்கும் அந்த தகுதியே இல்லை. அது அந்த தலைவர்களே தவறாக இருக்கும் பொழுது பின்பற்ற நாங்கள் வந்து எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? ஸோ அகடமிஷியன் சைடில் நான் அதை பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கான ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் அவங்கள ப்ளேம் பண்ணிட்டு இருந்தா நம்ம எப்படி முன்னேற முடியும்? அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அப்படிதாங்க நான் படிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் அதைத்தான் நான் கேட்குறேன். அப்படிப்பட்ட ஒரு என்னோட கேள்வி. ஒரு பெரிய நிறுவனத்துல இருந்து விலகி வந்துட்டு தான் இன்னைக்கு நான் வந்து சாதாரண ஒரு கல்வி நிறுவனத்துல படிச்சுட்டு இருக்கேன். ஆனா அப்படி மாணவர்களோட எண்ணிக்கை என்ன எப்படி இருக்கு, நம்ம எதை படிச்சா எவ்வளவு சம்பாதிக்கலான்னு இருக்கே தவிர்த்து இதை படிச்சா என்ன கத்துக்கலாம். ஆர்ட்ஸுக்குன்னு இருக்க ஒரு தனி சிறப்பு சொன்னேன். அது வந்து அவங்க பவரை கையில எடுத்துக்க முடியும். லிபர்ட்ரின்றது அவங்க பவர் வழிக்கு வரீங்க. என்னோட கேள்விக்கு இப்பதான் வரீங்க. ஜேஎன்யூ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தாங்க. ஜேஎன்யூக்குள்ள போறது, ஜேஎன்யூக்குள்ள 5 லட்சம் பேர் எழுதுறான்னா 1000 பேர் தான் உள்ள போக முடியுது. யூரோப்பியன் கிராஜுவேஷன் ஸ்கூல் இருக்கு, அங்க வந்து ஆர்ட்ஸுக்கு தான் அப்ளை பண்ணணும். ஆனா அந்த அப்ளிகேஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். எலிசபெத் ரெக்கமெண்ட் பண்ணா கூட உள்ள விட மாட்டான்.
ஸோ அந்த மாதிரி இருக்கிற காம்ப்ளிகேட்டடான இதெல்லாமே இருக்கு. ஆனால் அதை பற்றின அவேர்னஸ் கொடுக்கறதுக்கோ போதுமான இது பண்ணுறதுக்கோ எங்களுக்கு வந்து எஜுகேட்டர்ஸ் இல்லை, ரெஃபார்மர்ஸ் இல்லை. இன்னைக்கு நாங்கள் வந்து ரோல் மாடல் வேணால் யாரை வைப்போம்? நீங்கள் எவ்வளோ, நாங்கள் மனப்பூர்வமாக கேட்குறோம், எவ்வளோ மாணவர்கள் நம்முடைய ஆசிரியர்களை பயன்படுத்திக்கணும், கல்லூரியை பயன்படுத்திக்கணும், கல்லூரி நேரம் அதிக நேரம் இருக்கணும், லைப்ரரியில் அதிக நேரம் இருக்கணும் ஆசிரியர்கள் அப்படின்னு விரும்புறீங்க? ஆசிரியர் தொழிலுக்கு வராங்க. நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு தான் எடுக்க போகணும். ஆர்ட்ஸ் அண்ட் சம்பளத்துக்கு வரவங்க தாங்க ஜாஸ்தி. என்னோட ப்ரொஃபஸருக்கு 1.5 லட்சம் சம்பளம். இது இன்ஜினியரிங் காலேஜை விட நிறைய சம்பளம் வாங்கிக்கிறாங்க. ரெண்டு கிளாஸ் தான், அந்த 2 கிளாஸ்க்கும் ஒரு நாள் வரமாட்டாங்க. அரசு கல்லூரிகளில் முழுமையாக தகுதியோடு, அது யூஜிசி நெட் குவாலிஃபிகேஷனோடு, யூஜிசி கூட சமீபத்தில் நெட் இது செட் எக்ஸாம் நடந்தது. அத்தனை பேர் தோல்வினா ரீ எக்ஸாமினேஷன் வச்சிருக்கிறாங்க. அப்படி தகுதி குறைவின்மைன்னு பேசவே கூடாது. ஏன்னா அதை நான் முழுமையாக மறுக்கிறேன். அரசு கல்லூரியில் மட்டும்தான் தகுதியான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ தகுதியான ஆசிரியர்கள் இருந்தும் கூட மாணவர்கள் வாய்ப்பை பயன்படுத்த தவறுகிறார்கள். அவர் கேட்பது என்னன்னா, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? உங்கள் மீது ஒரு தவறான அபிப்பிராயம் சமூகத்தால் முன்வைக்கப்படுகிறது. அது இல்லை, நாங்கள் வேற அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு தன்முனைப்போடு உங்ககிட்ட ஒரு பிளான் இருக்காங்கிறதா அவங்க கேள்வி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். இது ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீ நான் பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டேட் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீ நான் பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸால் பஸ்ஸில் தொந்தரவாக இருக்கிறது, பொது இடங்களில் தொந்தரவாக இருக்கிறது. அவர்கள் மாற வேண்டும் என்ற பொதுமக்கள் தரப்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழுகிறோம், கல்லூரி பருவத்தில் கொஞ்சம் கொண்டாட்டத்தோடு இருப்பதில் தவறொன்றும் இல்லை. எங்களை பற்றி சொல்லப்படும் குற்றச்சாட்டுகள் அதீதமானவை என்று ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். எது உண்மை? தொடர்ந்து பேசலாம். ஞானி, இந்த சப்ஜெக்டை எப்படி பார்க்குறீங்க? 2 தரப்புலையும் எல்லாமே தப்பான அபிப்பிராயமாக இருக்குது. ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு கல்லூரியில் 4000 பேர் படிக்கிறாங்கன்னா, ரவுடித்தனத்துலையோ பொறுக்கித்தனத்துலையோ வயலன்ஸ்லையோ ஈடுபடுறவங்க 400 பேர் கூட கிடையாது. 4000 பேர் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் வெறும் 400 பேர் கூட இதில் ஈடுபடுறது கிடையாது. அது அவ்வளவுதான் நம்பர். அப்போ மீதி 3600 பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நம்ம யோசிக்க வேணாமா? மீதி 3600 பேர் அதே கல்லூரியில் அதே சூழ்நிலையில் படித்து அவங்க தான் வெவ்வேறு வேலைகளுக்கு போகிறாங்க. அரசு ஊழியர்களாகிறாங்க, அதிகாரிகளாகிறாங்க, ஐஏஎஸ்க்கு போகிறவங்க இருக்காங்க, பத்திரிகை துறைக்கு வரவங்க இருக்காங்க, டிவிக்கு போகிறவங்க இருக்காங்க. அதனால் 3600 பேர் அதுக்கு தான் போயிட்டு இருக்காங்க ஒரு கல்லூரியிலேருந்து. அப்போ இந்த 400 பேர் வயலன்ஸை பயன்படுத்துகிறவங்க எல்லாவற்றையும் முடக்க முடியும். அதை நான் மறுக்கவே இல்லை. நிச்சயமாக வயலன்ஸ் மீதி பேரை பாதிக்கும், மீதி பேரை முடக்கும். அதை தடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்றதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. அதுக்கு பதிலாக இந்த 3600 பேர் மேலேயும் தார் பூச முடியாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் சைடில் குடும்பம் என்ன வேல்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கு? குடும்பம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற வேல்யூ பூரா போட்டி போட, எப்படியாவது சம்பாதி, எப்படியாவது காசு பண்ணு. யூ கம்பீட் சம்வேர், சம்ஹவ் மேக் மணி. பணம் சம்பாதிப்பதை தவிர வேற கோலையே குடும்பம் செட் பண்ணவே இல்லை. குடும்பம் இன்னைக்கு செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பூரா ஆர்ட்ஸ் காலேஜ் மாணவர்கள் தான் எல்லா இடத்துலையும் ஏன் முன்னணியில் இருக்காங்க ஒரு சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே காரணம் தான். என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் மனிதர்களாக இருக்க முடியாமல் மாற்றப்பட்டவர்கள். அவங்கள எந்திரங்களாக நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். ஏன்னா +2ல் இவ்வளவு கட் ஆஃப் மார்க் அவங்க வாங்கியே ஆகணும். அதுக்காகவே இருக்கிற பள்ளிக்கூடங்கள் அவங்கள அடைச்சி நம்ம அவங்கள மார்க் வாங்குகிற மெஷினாக கன்வெர்ட் பண்ணி அந்த மார்க் வாங்கின உடனே அந்த மார்க்கோட கல்லூரிக்கு போயிட்டு அவங்க முழுக்க வராங்க. ஆனால் அந்த மருத்துவர் வெளியில் வந்த பிறகு ஸ்கேன் சென்டரில் கமிஷன் வாங்குறாரு. அப்போ அவர் படித்த படிப்புக்கு என்ன அர்த்தம்? அவ்வளவு கட் ஆஃப் மார்க்கோடு போய் மெடிசின் முடிச்சுட்டு வர்ற மருத்துவர் வெளியில் வந்தவொடனே ஸ்கேன் சென்டரில் கமிஷன், ஃபார்மசி கம்பெனியில் கமிஷன் வாங்கிட்டு மருந்து எழுதுறவராக ஒரு மருத்துவர் மாறுறாருன்னா அப்போ என்ன வேல்யூஸ் அந்த சிஸ்டத்தில் இருந்துச்சு? முழுக்க கம்பீட் மேக் மணி, இதை தவிர வேறு வேல்யூவே இல்லைங்க. மார்க்குக்காக தன்னுடைய படிப்பை படிக்க வேண்டிய அவசியம் இல்லாத படிப்பு ஆர்ட்ஸ் தான். ரொம்ப அடிப்படையில் ஒரு எக்கனாமிக்ஸ் படிக்கிறாளோ, ஹிஸ்ட்ரி படிக்கிறாளோ, லிட்ரேச்சர் படிக்கிறவங்களோ கோல் மார்க் அல்ல, கோல் அந்த சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிறது தான். அதனால் கல்லூரிகளில் படிக்கிற போதே காம்படிஷனை விட்டுட்டு கோஆப்ரேஷனுக்குள்ளே போகிறது இருக்குல்ல, அதுக்கான வாய்ப்பு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கூடுதலாக இருக்குது. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த எனர்ஜி பூராவையும் பயன்படுத்தி கொள்ள முடியாமல் அவங்கள கொஞ்சம் பேரை வயலன்ஸை நோக்கி டைவர்ட் பண்ணுற ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, அதைத்தான் நம்ம அட்டாக் பண்ணணும், அதைத்தான் நம்ம கம்பீட் பண்ணணும். அந்த ஃபோர்ஸஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராங் பாலிடிக்ஸில் இருக்குது, ராங் கல்ச்சரில் இருக்குது, ராங்கான மீடியாவில் இருக்குது. அதை தான் நம்ம அட்டாக் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ராங் பாலிடிக்ஸ், ராங் மீடியா. இளங்கோவன் சார், இன்னைக்கு என்ன நடக்குது? இவங்கெல்லாம் என்ன, எப்படி, ஏன் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வந்தாங்க?
இவங்க அப்பா அம்மா இவரெல்லாம் டாக்டர் ஆகணும்னு நினச்சிருப்பாங்க, இவங்கெல்லாம் இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சிருப்பாங்க, இவங்கெல்லாம் ஐடியில் வந்து பெரிய ஆகி அமெரிக்காவுக்கு போகணும்னு நினச்சிட்டு தான் படிக்க வச்சுருப்பாங்க. வீட்டில் வந்து பொது அறிவை வளர்க்கக்கூடிய எதையும் சொல்லி தந்திருக்க மாட்டார்கள். சமுதாய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய எந்த தன்மையையும் உருவாக்கி இருக்க மாட்டார்கள். விளையாட்டிலேயே கூட இப்பொழுதெல்லாம் ஆர்வம் காட்டுவதில்லை. படி படி படி, எந்த நேரமும் புத்தகத்தோடு இரு என்று சொல்லுகிற பெற்றோர்கள். ஓய்வு நேரங்களிலே இவர்கள் சொன்ன ஒரு கருத்திலே எனக்கு உடன்பாடு உண்டு. ஓய்வு நேரங்களிலே ஊடகங்களின் மூலமாக வருகிற வன்முறை காட்சிகள், காதல் காட்சிகள், எது இளைஞர்களுடைய மனதை ஈர்க்கக்கூடிய காட்சிகளோ அதை பார்க்கின்ற வாய்ப்பு என்று இப்படி அவர்கள் வளர்கிறார்களே தவிர, இந்த படிப்பு இதற்கு மேலான ஒரு லட்சியத்தை அடைவதற்கு, இந்த கல்வி ஒரு சமுதாய மாற்றத்திற்கான ஒரு கருவியாக நம்மை உருவாக்கி கொள்வதற்கு என்கிற எண்ணத்தை நாங்களெல்லாம் படித்த காலத்திலே அரசியல் இருந்தது. அவருடைய காலத்திலே இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாணவர்களால் 1965 மிகப்பெரிய போராட்டமாக தமிழ்நாட்டிலே நடத்தப்பட்டது. நாங்கள் படித்த காலத்திலே எமர்ஜென்சி, இதன் மீதான கோபம், இந்த ஜனநாயக அமைப்பிலே இப்படி ஒரு முறைகேடு நடக்கலாமா என்கிற கோபம், இப்படியான விஷயங்களிலே ஈர்க்கப்பட்டோம். எங்களை தாண்டி, எங்கள் குடும்பத்தை தாண்டி, எங்கள் ஊரை தாண்டி லட்சியங்கள், ஜனநாயக அமைப்பு முறை, அரசியல் நேர்மை, அரசியலிலே ஒரு சரியான வழி என்பது போன்ற சிந்தனைகளை எல்லாம் நிச்சயமாக எங்கள் பெற்றோர் தான் எங்களுக்கு வளர்த்து விட்டிருக்கிறார். இன்றைக்கு அது குறைவு. நான் இவர்களை குற்றம் சொல்வதை விட, இவர்களுக்கு இந்த கல்வியை, இந்த பட்டப்படிப்பை காட்டிலும் அதை தாண்டிய ஒரு உயர்ந்த இலக்கை அவர்களுடைய பெற்றோர்கள் நிர்ணயிக்க தவறிவிட்டார்கள் என்று நான் சொல்வேன். தமிழறிமணியன் அவர்கள் இவர் ஒரு வார்த்தை சொன்னார். இவங்க அதாவது கலைக்கல்லூரியிலிருந்து வந்தவங்க நிறைய வெளிச்சத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க நிறைய பேருக்கு வெளிச்சமும் கொடுத்துருக்காங்க. இப்போ 3 பேருமே கூட இங்கே பார்க்க முடியுது. ஆனால் இவர்கள் தொலைந்து போனவர்களாக இருக்கிறார்கள், எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இந்த பிரச்சனைகள் எப்படி வருகின்றன? மாணவர்களுக்கிடையே அன்ரெஸ்ட், வயலன்ஸ் என்றெல்லாம் பேசுகிறீர்களே, இந்த பிரச்சனைகள் வருவதற்கு முக்கியமான காரணங்கள் எங்கள் காலத்தில் 2 இருந்தது. இப்பொழுது பரிணாம வளர்ச்சியில் போய் அது 3ஆக முடிந்திருக்கிறது. 2இல் முதன்மையானது எது தெரியுமா? என்றைக்குமே பாலியல் சார்ந்த கவர்ச்சி. நான் படித்த காலத்தில் அப்பொழுது தனியார் கல்லூரிகள் மிக மிக குறைவு. பிரசிடென்சி கல்லூரி என்பது அழகு தேவதைகள் நடமாடிய இடம் அது அன்றைக்கு. காரணம், எல்லா சாதியிலும் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவர்கள், மிகுந்த வசதி உடையவர்கள் எல்லாம் கூட படித்தார்கள். அதுவும் நான் படித்த காலத்தில் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டை தான் சுற்றி கொண்டிருப்பார்கள் மாணவர்கள். காரணம், அந்த சைக்காலஜி படிப்பதற்கு பணக்கார பெண்கள், ரொம்ப அழகான பெண்கள் தேர்ந்து வருவார்கள். அதற்கு என்ன காரணம் என்று அன்று முதல் இன்று வரை எனக்கு புரியவில்லை. ஆனால் மாநில கல்லூரியின் மீது மற்ற கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு பார்வை இருந்ததற்கு காரணமே அது நிறைய அழகான இளம் பெண்கள் படிக்கக்கூடிய இடமாக இருந்தது. மாநில கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் அவன் கல்லூரியில் படிக்கக்கூடிய சக மாணவியை அவனுடைய உற்றமாகவும் அவனுடைய சுற்றமாகவும் அவனுடைய நட்பாகவும் பார்த்தான். ஒரு பொசசிவ்னஸ். எனவே அந்த பெண்ணை வேறொரு கல்லூரியில் இருப்பவன் காதலிப்பதை கூட இவன் ஏற்பதற்கு தயாராக இல்லை. நீங்கள் சைட் அடிப்பது என்றெல்லாம் நீங்கள் கீழ்த்தரமாக பேசுகிறீர்கள். உண்மையிலேயே மேலான உணர்வு சார்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பையன் இங்கே வந்து ஒரு பெண்ணை காதலிப்பதை கூட அவன் எப்படி பிரின்ஸ் ஆஃப் பிரசிடென்சி நாம் இருக்கிற பொழுது இவன் எப்படி இங்கே வரலாம் என்று அன்று தொட்டு இன்று வரை பாலியல் கவர்ச்சி என்பதுதான் மாணவர்களுடைய போராட்டத்திற்கு மிக முக்கியமான மையப்புள்ளி. 2வது அரசியல். சட்டக்கல்லூரியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அன்றைக்கு காமராஜருடைய படையாக இருந்த ஸ்தாபன இந்த 2லும் தான் அதிகமான மாணவர்கள் இருந்தார்கள். மாணவர் தேர்தல் நடக்கிற பொழுது இந்த 2 பேரும் தான் மோதிக்கொள்வார்கள். ஆனால் கைகலப்பு நடக்காது, ஆயுதங்களை தூக்க மாட்டார்கள். 2 பேரும் சித்தாந்த ரீதியாக 2 அணியாக எதிர்த்து நிற்பார்கள். இன்றைக்கு 2 சாதி, அந்த 2 சாதியை நான் குறிப்பிட விரும்பவில்லை, 2 சாதிகள் தான் பிரச்சனையை உருவாக்கின. 2 சாதிகள் உருவாக்கிய பிரச்சனையின் முடிவு என்ன? இந்தியாவே தொலைக்காட்சியில் பார்த்து அலறிவிட்டது. ஒரு மாணவனை, அதுவும் விழுந்து கிடக்கிற ஒரு மாணவனை தொடர்ந்து ஒருவன் தாக்குகிறான். நீண்ட இரும்பு தடி வைத்து அதை காவல்துறை மௌனமாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவின் ஆன்மாவே அலறியது. எனவே 2வது பிரச்சனையாக இருப்பது
நீங்கள் அன்றைக்கு இருந்த அரசியல் இன்றைக்கு இல்லை. நீங்கள் அரசியலே இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த கல்லூரியிலும் மாணவர்கள் அரசியல் சார்ந்து சிந்திப்பதும் இல்லை. அரசியல்வாதிகள் அத்துணை பேரும் இந்த கல்லூரிகளுக்குள்ளே சென்று அரசியல் செய்வதும் இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. மூன்றாவது முக்கியமானது அந்த ஜாதி. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிக மோசமான, மிக மலினமான விஷயம். இன்றைக்கு கல்லூரிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், கலைக்கல்லூரிகளில் நான் படித்த காலத்தில் எல்லா இடங்களிலும் உள்ள உயர்தட்டிலே இருந்தவன் இருந்து கீழ்மட்டத்தில் இருந்தவன் வரை படித்தான். இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் அடித்தட்டிலே இருக்கக்கூடிய மக்களினுடைய உறைவிடமாகத்தான் கலைக்கல்லூரிகள் மாற்றப்பட்டு விட்டன. இந்த இடத்தை நீங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். வறுமை பள்ளத்தில் வாடி கிடக்கக்கூடிய குடும்பங்களிலே இருந்து வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் அந்த இடத்திலே போய் படிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஒரு சின்ன வருத்தமான செய்தி சொல்கிறேன். நான் மாநில கல்லூரியில் எனக்கு ஜாகிரபி கொடுத்தார்கள், பிஎஸ்சி ஜாகிரபி. எனக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுதே ஜாகிரபி பிடிக்காது. நான் வரலாறு அதிகமாக படித்து அதில் பெற்ற மதிப்பெண்களின் மூலமாகத்தான் இந்த ஜாகிரபியை ஓரளவு சமாளித்து வெளியே வந்தேன். பச்சையப்பன் கல்லூரியில் எனக்கு கெமிஸ்ட்ரி கொடுத்தார்கள், பிரசிடென்சி காலேஜில் ஜாகிரபி கொடுத்தார்கள். பிடித்த பாடம் பச்சையப்பன் கல்லூரியில், பிடிக்காத கல்லூரி அது எனக்கு. அப்பொழுது பிடிக்காத பாடம் மாநில கல்லூரியில், ஆனால் பிடித்த கல்லூரி மாநில கல்லூரி. அவ்வளவு சுகமான இடம் அது. அது தேவதைகள் நடமாடிய சொர்க்க பூமி. அது இந்த மண்ணில் இருக்கிற சோலைகளினுடைய அற்புதமான ஒரு இடம் அது. அந்த இடத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு அது போன்ற ஒரு ராமச்சந்திரன் என்று அப்பொழுது முதல்வராக இருந்தார் ஜேஆர். அவர் நாங்கள் மறந்தும் அந்த புல்லில் கால் வைத்து நடப்பதை பார்த்து விட்டால் அங்கிருந்து ஓடி வருவார், வந்து எங்களை பார்த்து சொல்வார், பிள்ளைகளே, ஒரு குழந்தையின் மார்பை மிதிப்பது போன்ற உணர்வு உங்களுக்கு வரவில்லையா என்று கேட்பார். அவரே காலையில் வந்து தண்ணீர் விட்டு செடி செடியாய் வளர்த்தார். 40 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி இருந்த கல்லூரி இன்றைக்கு நான் போகிறேன். அது கல்லூரியாகவா இருக்கிறது? மாநில கல்லூரி படிக்கக்கூடிய பிள்ளைகளை கேட்டு பாருங்க. ஏன் அந்த புறக்கணிப்பு? பிள்ளைகளா காரணம்? அதுவே ஒரு தனியார் பள்ளி, தனியார் நிறுவனத்திடம் அப்படி ஒரு இடத்தில் அப்படி ஒரு கல்லூரி கட்டணம் கிடைத்திருந்தால் அவன் அதை சொர்க்கமாக மாற்றியிருப்பான். காரணம், இன்றைக்கு அந்த மாநில கல்லூரியில் படிக்கக்கூடியவன் ஏழை. மாநில கல்லூரியில் படிக்கக்கூடியவன் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலும் அடக்கப்பட்ட சமுதாயத்திலும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலும் இருந்து வந்திருக்கக்கூடியவன். எனவே அவனுக்கு பெரிதாக எந்த வசதியும் செய்து தர வேண்டியதில்லை. இவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை பாருங்கள். ராஜா ஹாஸ்டலை பற்றி சொன்னார்கள். ராயபுரத்திலே இருக்கக்கூடிய அந்த தாழ்த்தப்பட்டோருடைய விடுதியை பாருங்கள். ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைகளில் 2 பேரை நான் எடுத்து படிக்க வைக்கிறேன். அந்த பிள்ளை இப்பொழுது எம்ஃபில் படிக்கிறான், சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் படிக்கிறான். அவன் அழுவான், அப்பா அந்த காலையில் அந்த சாப்பாடு கஞ்சியை தான் அவன் சோறு என்று போடுகிறான், அங்கே நல்ல காய்கறி கிடையாது. ஒரு அறையில் 20 பேர் படிக்கிறாள் என்றால் இதை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? ஒரே ஒரு அறையில் 20 பிள்ளைகளை கொண்டு போய் வைத்து எவனுக்கும் பாயை தவிர வேறு எதுவும் கிடையாது, அங்கே கட்டில் போட்டா படிக்க வைத்திருக்கிறான். அப்படி என்றால் இலவசமாக கல்வியை தருவது, இலவச கல்வி என்றாலே தரமற்ற கல்வியைத்தான் தருவோம் என்று ஒரு இவர்கள் எப்படி வன்முறையாளர்களாக மாறாமல் இருப்பார்கள்? எனவே குறைகள் என்று நீங்கள் பார்த்தால் எல்லா பக்கமும் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் மீறி ஞானி சொன்னது போல, இளங்கோவன் சொன்னது போல, ஒரு 3000 பிள்ளைகள் படிக்கக்கூடிய இடத்தில் இந்த கானா பாட்டில் மகிழ்ச்சி அடைவதும், பெண்களை கேலி செய்வதிலும், பெண்களை துரத்துவதிலும், பெண்களுக்காக சண்டை போடுவதிலும் ஒரு சாதாரணமான கலைந்து போகிற மேகம் போல கண் சிமிட்டுகிற அந்த இன்பத்துக்காக தங்களை இரையாக்கிக் கொள்பவர்கள் ஒரு 50-100 பேருக்கு மேல் இருக்க மாட்டார்கள். இதை விட பட்டவர்த்தனமா, ஸ்ட்ரைட்டா, உணர்வுபூர்வமா எல்லாத்தையும் ஒரு சொல்லிட முடியாது. அவ்வளோதையும் சொல்லிட்டார். உங்களுக்கும் சொல்லிட்டாரு, எங்களுக்கும் சொல்லிட்டாரு, மக்களுக்கும் சொல்லிட்டார். பொதுவாக ஊடகங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி மட்டுமே, அதாவது நீங்கள் அருவா தூக்குனீங்க அல்ல சண்டை போட்டிங்கன்னே காட்டுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உண்மையாகவே உங்களுடைய கல்லூரிகளுக்குள் நீங்கள் செய்கிற பல நல்ல காரியங்கள் உண்டு. அது பெரிய அளவுக்கு வெளியில் வருவதில்லை. இப்போ சொல்லுங்கள், அப்படி என்ன பெருசு பண்ணியிருக்கீங்க? எங்கள் கல்லூரியில் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கினது எங்கள் கல்லூரி தான், அமெரிக்கன் கல்லூரி. எங்கள் கல்லூரியில் தான் தமிழில் வந்து இவ்வளோ பேசுகிறாங்க தமிழருவி சார். ஆனால் வேற்று பாலினத்தவருக்கு கூப்பிடுறது கூட டேர்ம்ஸ் இல்லாமல் இருந்தது. மாற்றுப்பாலினத்தவருக்கும் ஆண் பெண்ணை தவிர்த்து
பல பாலினங்கள் இருக்கு, 20க்கு மேற்பட்ட பாலினங்கள் இருக்கு. அத்தனை பாலினத்திற்கும் டேர்ம்ஸ் கொடுத்தது, அத்தனை பாலினத்துக்கும் தமிழ்ல பேர் சூட்டியது எங்கள் கல்லூரி. வேறு எங்க காலேஜ்ல இதை பண்ணியிருக்கோம் பெஸ்ட். எங்கள் காலேஜில் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரீஸ் இருக்கும், நிறைய ட்ரீஸ் இருக்கும். அந்த ட்ரீஸ் வந்து நிறைய கொஞ்சம் பிளான்ட் ஸ்பீசிஸ்லாம் இருக்குது. மொத்தம் ஒரு 50லேருந்து 60 ஸ்பீசிஸ் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்னி வந்து அதை வச்சு தான் மெயினாக வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ சிட்டியில் இருக்கிற எனக்கு பெரும்பாலான பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இப்போ வந்து அவங்க ரிசர்ச் ஒரு டாபிக் எடுக்கணும்னா அங்கே தான் வராங்க. அதில் வந்து மொத்தம் பச்சை பாஸ் அது மொத்தம் 23 வந்து மெடிசினல் பிளான்ஸ் இருக்குது. அது இத்தனைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. அதை வச்சு நாங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி, அதாவது நம்ம பார்டரில் இருக்கிற பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்குது தெரியுமா, இந்த பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப்லாம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் மெடிசினல் பிளான்ஸ், அதாவது சீப்பாக அப்போதைக்கு இம்ப்ரூவ் பண்ணி இந்த மெடிசன் கொடுக்க பற்றி ஒரு இது கொடுக்கணும். அதுமா அதிகமாக கொடுத்தது வந்து பச்சை பாஸ் தான் போயிருக்கு நிறைய ரிசர்ச். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீயானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Achi Gulab Jamun Mix Nana powered by Ran India TMT கம்பிகள். Biggest force in this world, India. Because நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க. இதை வந்து வெறும் பாட்டு தட்டுறதுக்கு விட்டுறாதீங்க. உலகத்தை தட்டி பார்க்கறதுக்கு ஒரு பெரிய டைம் வந்திருக்கு. This is the right time that we have to say, yes, we are united and we'll do the best. நியானாவில் 2 பேருக்கு இப்பொழுது பரிசு. நிறைய பேர் நல்லா பேசியிருக்காங்க. பட் இன்சைட் பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மனதிலிருந்து பேசணும், அதே நேரம் ஆழமான ஒரு இன்சைட்டை சொல்றதுங்கிறது முக்கியம். வெவ்வேறு வடிவங்களில் எங்களுக்கு அந்த வயலன்ஸுங்கிறது ப்ரீச் பண்ணப்படுறதுனால அதை செய்யலாம், அப்படி ஒன்றும் தவறு இல்லை, அல்லது அது ஒரு ஹீரோயிசம் தருதுன்னு என்ன எரியாமல் நான் நம்ப ஆரம்பித்து விடுகிறேன்னு ஒரு விஷயத்தை முன் வச்சார். இன்றைக்கு வயலன்ஸ் அதிகரித்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்று தமிழருவி மணியன் அவர்களும் அல்லது ஞானி அவர்களும் கூட அழுத்தமாக சொன்னது அந்த காரணத்தை தான். அந்த காரணத்தை சரியாக சொன்னதற்காகவே அவருக்கு அந்த பரிசு. திருச்சி சிங்கப்பூர் ஆர்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி. வாங்க தம்பி, உங்களுக்கு தான். தன்னை ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் மாத்துச்சுங்கிறதை அவர் அழகாக சொன்னார். உள்ளே வந்தவனையும் நீ ஒன்றும் இன்ஃபீரியாரிட்டியோடு இருக்க வேண்டியதில்லை, எப்படி இருந்தாலும் ஸ்டைல்னு. ஆல் தி பெஸ்ட் விஷஸ். அண்ட் ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இந்த பக்கம் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். சில குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மையை சொல்வதற்கு நமக்கு சில தயக்கங்கள் இருக்குது. யதார்த்தத்தில் சமூகம் அப்படி இருக்கிறதுனால எல்லாத்தையும் எல்லா நேரம் சொல்லிட முடியாது. ஒருத்தர் தான் முதல்ல இந்த உண்மையை போட்டு அடித்தார். அதாவது ஒரு கல்லூரிக்குள் வன்முறை தலைதூக்குவதற்கான காரணம் வெளியில் இருந்து ஆட்கள் உள்ளே வருதல், வெளியிலிருந்து தீய சக்திகளோ அல்லது வன்முறை சக்திகளோ உள்ளே வருதல்ங்கிறத முதல்ல துணிச்சலாக சொன்னவர். இன்ஃபேக்ட் அவர் ஏற்கனவே அவருடைய காலகட்டத்தில் கல்லூரி காலத்தில் மாணவர்களுடைய தலைவர்களாக அல்லது கல்லூரியில் தலைவராக இருந்த காரணத்தினால துணிச்சலாக அதை சொல்ல முடிந்தது இருக்கலாம். உங்களுக்கு தான் அந்த பரிசு. வாங்க, திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. வன்முறை ஒரு நாளும் வழியாகாது, எங்கேயும் வன்முறை ஒரு நாளும் வழியாகாது. வன்முறை ஹீரோயிசமும் கிடையாது. ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். இந்த மாதிரியா இந்த 3 பேர் சொன்ன இந்த விஷயங்கள் அப்படியே உருக்கி தூக்கி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்பிரிட்டோட லெட் அஸ் டிராவல். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீயானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நன்றி, வணக்கம்.